நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஒண்ணுதான் கடைபிடிக்கணும். என்ன தெரியுமா? அடுத்தவங்களை பத்தி பேசாதீங்க. அடுத்தவங்களை பத்தி பேசாம இருந்தா 100 வயசு வாழ்வோம். அடுத்தவங்களை பத்தி சிந்திக்காம இருந்தா 100 வயசு வாழ்வோம். அடுத்தவன் நல்லா வந்துட்டானேன்னு ஏக்கப்படாம இருந்தா 100 வயசு வாழ்வோம். அடுத்த மேல பொறாமப்படாம இருந்தா 100 வயசு வாழ்வோம். நாம நல்லா இருக்கணும். நாம நல்லா இருக்கணும். இறைவா எல்லாரும் நல்லா இருக்கணும். நாம நல்லா இருக்கணும். இறைவா எல்லாரும் நல்லா இருக்கணும். சொல்லுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும் சொன்னா 100 வயசு வாழ்வோம். பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரானார். காஞ்சி மாநகரிலே மிகப்பெரிய மாநாடு நடக்கிறது. நடந்து கொண்டிருக்கிற போது கூட்டத்திற்குள்ளே ஒருவர் நின்று தள்ளாடி கொண்டிருக்கிறார். மேடையிலே நின்று பேரறிஞர் அண்ணா பார்க்கிறார். தன்னை சுற்றி இருக்கிற பாதுகாப்பை எல்லாம் விட்டுவிட்டு அந்த குள்ளமான உருவம் விறுவிறுவென்று இறங்கி அந்த இடத்திற்கு போகிறார். போய் தள்ளாடி கொண்டு நிற்கிற வயதான ஒருவரை மேடைக்கு அழைத்து வருகிறார். அழைத்து வந்து மைக்குக்கு முன்னாலே நிற்க வைத்து ஒலிவாங்கிக்கிட்டு நிற்க வைத்து சொல்லுகிறார், நான் இன்றைக்கு இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சராக காஞ்சியிலே இருந்து புறப்பட்டேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்ல. இந்த காஞ்சி மண்ணிலே 5ஆம் வகுப்பு வரை சரியாக ஆங்கிலத்தை உச்சரிப்பதற்கும் ஆங்கிலத்தை வாசிப்பதற்கும் சொல்லிக் கொடுத்த என்னோட ஆசிரிய பெருந்தகை இவர்தான் இந்த புகழுக்கு சொந்தக்காரர். நான் முதலமைச்சர் அல்ல, இவர்தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்று ஒரு ஆசிரியரை கைகாட்டி பேசிய ஒரு மாணவன் அன்றைக்கு இருந்தார். இன்றைக்கு அப்படி ஒரு மாணவனை நீங்கள் எதிரணியிலே இருக்கிறவர்கள் சொல்லுங்கள். பஸ்ல பார்த்து கேட்கறான். நான் கேட்டேன், எப்படி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. வாழை இலையில ரசம் ஊத்துற மாதிரி இருக்குன்னு. அது என்னடா வாழ்க்கை எப்படி இருக்கு, குடும்பம் எப்படிடா இருக்குன்னு கேட்குறேன். வாழை இலையில ரசம் ஊத்துன மாதிரி இருக்குங்கிற, அது எப்படிங்கிற? வாழை இலையில ரசத்தை ஊத்துனா இந்த பக்கம் பிச்சுக்கிட்டு போவோம், இந்த பக்கம் பிச்சுக்கிட்டு போவோம், இந்த பக்கம் பிச்சுக்கிட்டு போவோம், அது மாதிரி என் குடும்பம் இருக்குங்கிறான். வாழை இலையில ரசம் ஊத்துன மாதிரி என் குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தை பாதுகாக்காத தாயும் தந்தையும் குற்றமா, வெளியில இருக்கிறவங்க குற்றமாக்க முடியுமா? எங்கள் ஊரில் ஒரு அக்காவை பற்றி கேட்டேன், ஏக்கா உங்கள் வீட்டுக்காரர் குடிப்பாரா அப்படின்னு. அதுக்கு அந்த அக்கா சொல்லுது, இல்லைத்தா அது குடிக்க மாட்டார், எல்லா நாளும் குடிக்க மாட்டார். என்னைக்காச்சும் தீபாவளின்னா குடிப்பார், பொங்கல்னா குடிப்பார், திருவிழான்னா குடிப்பார், எல்லா நாளும் குடிக்க மாட்டார். என்னைக்காச்சும் அங்காளி பங்காளி ஒன்றா சேர்ந்து ஆடு வெட்டுனா குடிப்பார், மாமா மச்சான் ஒன்றா சேர்ந்து சீட்டாட்டினா குடிப்பார், எல்லா நாளும் குடிக்க மாட்டார். என்னைக்காச்சும் இந்த மிலிட்ரி சரக்குனாலும் இந்த வெளிநாட்டு சரக்கு எப்படித்தான் இருக்குதுன்னு பார்ப்போம்னு இத்தனை குடிப்பாரே தவிர எல்லா நாளும் குடிக்க மாட்டார். என்னைக்காச்சும் ஆடு கோழியை ஆக்குற அன்னைக்கு ஆவ தேவைக்கு போகிற அன்னைக்கு வெறுஞ்சோத்த எண்ணத்தை வெடுக்குன்னு அள்ளி திங்கிறதுன்னு அன்னைக்கு இத்தனை குடிப்பாரே தவிர எல்லா நாளும் குடிக்க மாட்டார். என்னைக்காச்சும் ஊருக்குள்ளே சாவு சத்தா குடிப்பார், கருமதிக்கு கண்ணு முழிக்கிறதுனா குடிப்பார், எல்லா நாளும் குடிக்க மாட்டார். 365 நாளும் சொல்லிடுச்சு அந்த அக்கா. அவர் சொன்னார்ல, 1000 பேருமா குடிக்கிறோம். ஒரு அண்ணனை கேட்குறேன், ஏன்னு இப்படி குடிச்சு தள்ளாடிட்டு கிடக்குறேன்னு. நான் தள்ளாடுனா தான் நாட்டு ஸ்டடியாக இருக்குங்கிறாரு. அது இங்கே நம்ம எங்கே சொன்னால் அம்மா இங்கே சொல்லும், டாட்டா சொல்லு திருப்பி சொல்ல திருப்பி சொல்லும். அந்த புள்ள ஒரு தடவை அம்மான்னு சொல்கிறதுக்கு அந்த அம்மா 1000 தடவை அம்மான்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லி கொடுத்து அகத்தில் சுகமாய் அரவணைத்து ஜகத்தில் சாதகமாய் ஜனிக்க வைத்து உதிர உணவும் உள்ள மகிழ்வும் ஊட்டுபவள் தாய். மெல்ல நடக்க மெத்தை அமைத்து சொல் விதைகளை சொல்லியே விதைத்து வண்ண உடைகளை வாஞ்சையுடன் அணிவிப்பவள் தாய். தாய் என்பதால் தன் சுகம் மறந்து, சேய் என்பதால் செய்வன பொறுத்து, நோய் வந்த போதும் நம்மோடு நொடிந்து போபவள் தாய். அந்த தாயை போல ஒரு உறவு வெளியிலேருந்து வந்துருமா? கொலையே பண்ணிட்டு போய் ஜெயிலில் இருந்தான், அவன் ஃப்ரெண்டால் அவன் நண்பனால் இந்த வெளி உலகத்தால் அவன் தப்பு பண்ணிட்டு போய் ஜெயிலில் இருப்பான். பார்க்க போகிறது தாயும் தகப்பனும் தான். அவனை அந்த பேரிடர்லேருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறது அவன் குடும்பம் தானே தவிர வேற யாரும் அவன் பக்கத்தில் கூட போக மாட்டாங்க. விஸ்வநாதன் ஆனந்த் முதலிலே பட்டம் பெறுகிற பொழுது 18 ஆண்டுகள். இன்றைக்கு கார்லசன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு, இன்றைக்கு சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றவர். அவர் முதலிலே பட்டம் பெற்ற போது வயது 15. விஸ்வநாதன் ஆனந்த் 18 வயதிலே பட்டம் பெற்றார். கார்லசன் இன்றைக்கு இருக்கிறவர் 15 வயதிலே பட்டம் பெற்றார். ஆனால் பிரக்யானந்தா என்று சொல்லுகின்ற அந்த இளைஞன், சென்னையை சார்ந்திருக்கின்ற அந்த பிள்ளை 12 வயதிலே பட்டம் பெற்று உலக சரித்திர சாதனை படைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் ஆசிரியராக இருக்கின்றவர்களையா. கோவில் போய் திருநீர் எப்படி பூசணும், நம்ம சாமியாடி செட்டியார் சொல்லுவாங்க, மேடைக்கு மேடை விபூதியை வாங்கி இப்படி வாங்கிங்கன்னு இடது கையில் ஓட்டு போட்டு பூசுவான். பூசக்கூடாதுப்பாங்க. சாமியாடி செட்டியார் இந்த விரலால் வாங்கி இப்படி நிமிந்து குனிஞ்சு திருநீர் பூசக்கூடாது, நிமிந்து மேலே பூசணும்னாங்க. அப்படி பூசினாத்தான் திருநீர் பூசுவதற்கு அர்த்தம்
கீழே கொட்டாது, காலில் மிதிவிடான்னு. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். அன்னையவள் பொன்னழகி அருள் வழங்கி காப்பாற்றும் சின்னஞ்சிறுவையலாம் சிற்றூரை சேர்ந்திட்ட என்னை வளர்த்து எளிற்றமிழை ஊட்டி வைத்த பொன்னை நிகர்த்த புகழ்கம்பன் அடியாராம் அண்ணல் கணேசரின் அருள் கொண்ட நல்லுள்ளம் தன்னை வணங்கி எண்ண சிறகடித்து எண்ணற்ற கைவிடைத்து வண்ண தமிழுக்கே வடிவழகை கூட்டி வைத்த கண்ணதாச கவியரசின் காலடியில் தலை வைத்து என் பணியை தொடர்வேன். இனி பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இளையாத்தங்குடி அருள் திரு நித்திய கல்யாணி அம்பிகை சமேத அருள்மிகு கைலாசநாதர் ஆலய குடமுழுக்கு விழாவினுடைய குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே மற்றும் எங்களுக்கு முன்னால் மிக அருமையானதொரு ஆன்மீக சொற்பொழிவை வழங்கி இருக்கிற சிறுவனாக இருந்தபோதே சிவபூஜை எடுத்துக்கொண்ட ஒரு மாபெரும் ஆன்மீக செல்வராக விளங்குகிற எங்கள் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்குரிய அண்ணன் சோசுவாமி சுந்தரனார் அவர்களுடைய திருவடிகளை நான் வணங்கி என்றைக்கும் நான் மதிக்கிற போற்றுகிற ஒரு ஒப்பற்ற சிந்தனையாளர், ஒப்பற்ற கவிஞர், ஒப்பற்ற ஆன்மீக செல்வர். 100 ஆண்டு காலத்திற்கு மேலாகவும் அவர் நமக்கு அந்த நீதிகளை சொல்ல வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு எப்பாவது ஒருக்கா சந்திக்கும் போது இன்னொரு அரை மணி நேரம் அவர் பேசினாலும் நான் உட்காந்துருப்பேன். எனக்கு ஒன்றும் அவசரமெல்லாம் இல்லை. நான் ஒரு 5-5 நிமிஷத்தை குறைச்சிக்குவேன், அவ்வளோதான். தபார்னு என்ன ஒன்று தெரியுமா, என்னவா உங்களுக்கு 10 நிமிஷம் தந்தனா 7 3 நிமிஷம் கட் பண்ணுறது. நான் கட் பண்ணுறதுல சரியான ஆள். கட் பண்ண மாட்டேன். அதாவது டயத்தை சொல்கிறேன். இது வரைக்கும் சோசியல் எனக்கு தெரியும், என் வாழ்க்கையில் நான் யாரையும் கட் பண்ணதே கிடையாது. இணைத்து கொண்டிருக்கிறேன் தவிர, சேர்த்து கொண்டிருக்கிறேன் தவிர, இவங்களெல்லாம் நான் எத்தனையோ வெளிநாட்டுக்கு கூட்டி போயிருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து பேச்சாளர் உலகத்தில் பாகுபாடே கிடையாது. யாராவது ஒரு கும்பாயத்தில் இந்நேரம் போடணும்னு கேட்டாங்கன்னா நல்லா போடுங்கம்மே. வேலூர்லேருந்து ஃபோன் பண்ணுவான், இந்நேரம் போடணும் நல்லா போடுங்கம்மே. அப்புறம் போட்டதுக்கு பிறகு நல்லா இல்லை பேச்சு, நல்லா இல்லை எனக்கு பிறகு கேட்பாங்க, நான் போடலாமான்னு கேட்டேனே, நீங்கள் நல்லா இருக்காதுன்னு சொல்லலைனாரு. நான் நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு கேட்டீங்களா, நீங்கள் போடவான்னு கேட்டியே, போட வேண்டாம் நான் தடுக்கிறது இல்லை. நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறது அந்த நேரத்தை பொறுத்து. ஒரு நேரம் கண்ணதாசனே அவுட் ஆகிருக்காரு, ஒரு நேரம் கலைஞரே அவுட் ஆகிருக்காரு. பேச்சுலகங்கிறது சாதாரணமானதில்லை. இன்னைக்கு சொல்லி வைக்கிறவங்களுக்கெல்லாம் ஐயா வந்து சோசமியா இவ்வளோ நேரம் பேசியிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் இல்லைங்க, எளிமையான விஷயம் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்குள்ளே அவங்க வந்து வேறு கோயில், வைரவன் கோயில் இளையாத்தக்குடி கோயிலை பற்றி, மாத்தூரில் வைரவன் கோயில் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். நான் மாத்தூராக இருந்து எங்கள் பங்காளி இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால் இதுக்கு வர்றதுக்கு அவர்கள் உங்களுக்கு குறிப்பு சொல்லியிருக்கிறார்கள் என்றால் ஆழ்ந்த சிந்தனையோடு தேடி ஒரு பெரிய அகழாராய்ச்சி செய்தது போல செய்து வந்திருக்கிறார். சாதாரணமான விஷயம் இல்லை. ஏதோ பேசுகிறாங்க, வந்தாங்க, மைக்கிலே உட்கார்ந்துருக்காங்கன்னு பேச்சாளர்களை வந்து உங்களை பணியோடு கேட்டுக்கிறேன், பேச்சாளர்களை சாதாரணமாக நினைக்காதீர்கள். ஏன்னா ஒரு கச்சேரி சங்கீதத்தை கற்றுக்கிட்டான்னா அந்த சுரத்தை வச்சு, அந்த இசையை வச்சு வாழ்நாள் முழுவதும் ஓட்டிகிட்டு போயிடலாம். ஒரே சுரம் தான், ஒரே இதை முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஏதாவது ஒரு புது பாட்டுகள் வந்துச்சுன்னா போடலாம், அவ்வளோதான். ஆனால் பேச்சாளன் வந்து ஒரே பேச்சை ஒரே வழியாக பேசிக்கிட்டானே, அவனுக்கு ஒரு பேச்சை தவிர வேறு பேச்சே இல்லைடா, இதுக்கு மேலே கூப்பிடப்படாத அப்படின்ட்டுருவாங்க. அதனால் ஐயா வந்து எவ்வளவோ ஆன்மீக திருவாசகத்தை, இன்றைக்கு திருவாசகத்தை தமிழ்நாட்டிலே கொட்டுவதற்கு வேறு ஆளே இல்லை. ஐயா சோசுவாமிக்கு நிகராக ஆளே கிடையாது. அவர் தான் திருவாசகத்தை கொட்ட முடியும். அந்த இன்றைக்கு ஆன்மீக செல்வர்கள் எல்லாரும், வாரியார் சாமி, என்னுடைய ஆசிரியர் பெருமன் கீரனார் எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இருந்து நமக்கு அந்த ஆன்மீகத்தை கற்றுத்தந்து இருக்கிற ஒரு பெரிய ஆசானாக விளங்குகிற ஐயா எதிரே அமர்ந்திருக்கும் பொழுது எனக்கு பேச்சே வரமாட்டேங்குது. ஏன்னா
என்னுடைய கவிதையை தான் கேட்டிருக்காரு அவர் இது வரைக்கும். என் பேச்சை அவர் கேட்டதில்லை. ஏன்னா பேச்சு நான் பேசுவேன்னே அவருக்கு தெரியாது. ரொம்ப பேர் நான் பேச மாட்டேன், நாகப்பனா இருக்கானான்னு கேட்குறாங்களாம். சில பேர் கேட்குறாங்க நாகப்பனா இருக்காரா அப்படிங்கிறாங்க. அப்படியா? நான் என்ன என்னுடைய நம்பர் கேட்டால் நபரே இல்லைங்கிறேன். அது நாடு அப்படி போச்சு, உலகம் அப்படி போச்சு. அதனால தான் யார் கூப்பிட்டாலும் நான் உடனே அட்டன் பண்ணிடுறது ஃபோனில். லேட் பண்ணால் கூட லேட்டான்னுருவாங்க, லேட் அப்படின்ட்டுருவாங்க. அதனால லேட் பண்ணாமல் உடனே அட்டன் பண்ணி பேசுகிறது. ஏன்னா வாழணும், மனிதன் வாழும்போதும் வாழ வேண்டும், மறைந்த பிறகும் வாழ வேண்டும். அதுதான் இலக்கியம், அதுதான் இலக்கியம், அதுதான் இதிகாசம், அதுதான் காவியம். அதான் அப்படி காவியத்தை படைத்தவர்கள் நம்முடைய சான்றோர் பெருமக்கள். ஐயா அவர்கள் அருமையான செய்திகளை பேசினார்கள். என்னை பொறுத்தளவில் ஒரு பட்டிமன்றம் போடணும்னு சொன்னாங்க. நான் என்னை பொறுத்தளவு ஐயா யார் அழைத்தாலும் இதுவரையில் பிகு பண்ணதே கிடையாது. இந்த சாயந்தரம் சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு 60 வருஷமாக எங்கள் ஊரில் விழா நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பேச்சாளரும் என்னை படுத்தியிருக்க பாடு எனக்கு தெரியும். உடனே டைரியை பார்த்து சொல்கிறேன்னு சொல்கிற ஒரு பேச்சாளர் நம்முடைய ஐயா சொல்லவியர் சோசமி சுந்தரம். ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டார். நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன், 10 நாள் கழிச்சு சொல்கிறேன், அந்த தொந்தரவே கிடையாது. அது மாதிரி எனக்கு குருநாதர் கண்ணதாசன். இன்றைக்கி சொல்லி வைக்கிறவங்களுக்கு கண்ணதாசன் எனக்கு குருநாதர். ஆரைக்குடியிலேருந்து அண்ணாவிழாவுக்கு கூப்பிட வர்றாங்க. நாங்கள் எல்லாம் கவிதா ஹோட்டலில் உட்காந்துருக்கோம். உடனே டக்குன்னு அவங்கெல்லாம் உள்ளே வந்தோடனே அண்ணே அண்ணாவிழாவுக்கு கூப்பிட்றக்கா வந்திருக்கா. அப்படியா கண்ணப்பா அந்த டைரி எடுங்கினார். கண்ணப்பண்ண டைரி எடுத்து உள்ளாந்து விட்றா. அப்பயே கொடுத்தோன்னே பார்த்தாரு. பார்த்த உடனே என்ன தெரியுமா சொன்னார்? அன்றைக்கி நான் சும்மா தான் இருக்கேன், வர்றேயா. உலகத்தில் எந்த பேச்சாளர் அன்றைக்கி நான் சும்மா தான் இருக்கேன்னு சொல்கிறதே கிடையாது. நான் லண்டனுக்கு போயிட்டு மறுநாள் தான் வருவேன், அல்லது குண்டனுக்கு போயிட்டு மறுநாள் தான் வருவேன், இல்லைன்னா அமெரிக்காவுக்கு போயிட்டு மறுநாள் தான் வர்றேன். நம்ம என்ன பண்ணணும், விசாவை கொண்டாந்து காமிடாங்கணும். அந்த மாதிரி சொல்கிறேன் பார்த்தீங்களா. சும்மா காரைக்குடியில் உட்காந்துட்டு பார்த்தேன் டெல்லிலேருந்து பேசுகிறேன், டெல்லியிலேருந்து பேசுகிறேன். அந்த மாதிரி பேசுகிறேன் பார்த்தீங்களா. அந்த பந்தா பண்ணியே ரொம்ப பேர் ஓட்டுறேன். அந்த பந்தாவே இல்லாமல் உண்மையான ஆன்மீகவாதியாக இருக்கிறவர்கள் நம்முடைய ஐயா சோசமி அவர்கள். அதனால் நானும் அவங்க வழியில் தான் எந்த பந்தாவும் பண்ணுறதில்ல. இந்த துண்டு கூட நான் ஏன் போட்டேன்னா பந்தாவுக்காக போடலை. ஒரு தடவை சட்டை கிழிஞ்சு வச்சு அந்த கிழிச்சதுக்கு தகுந்த கரண்டி போட்டு வேறு சட்டை போடுறதுக்கு டிவியில் ஏன் அளவுக்கு சட்டையே இல்லை. அவங்க ஊரை குண்டைங்களுக்காக வச்சுருப்பாங்க, நமக்கு கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலைன்னு அதுக்கு ஒரு ஐடியா சொன்னார் எம்எஸ் பெருமாள்னு ஒருத்தர். கவிஞரங்க வா சட்டை தானே கிழிஞ்சு வச்சு பேசாமல் இருங்க அப்படின்னு ஒரு சேப்பு துண்டை கொண்டாந்து இப்படி போர்த்தி விட்டார். அந்த கிழிசலை மறைக்கிறதுக்கு போட்ட துண்டு எனக்கு இப்போ அடையாளமாக போச்சு. பார்த்தீங்களா, இது பந்தா இல்லை, அந்த கிழிசலை மறைப்பதற்காக போட்ட துண்டு. மகாகவி பாரதி ஏன் கோட்டு போட்டார்? வெள்ளைக்காரனோட சேர்ந்துக்கிட்டா போட்டார் கோட்டு, இல்லை பந்தா பண்ணணுன்னு கோட்டு போட்டாரா? அவர் விட்டு சட்டைக்குள்ளே உள்ள கிழிசல்லாம் வெளியே தெரியாமல் இருக்காக்கா வெளியில் ஒரு கோட்டை போட்டு மறைச்சிக்கினாரியா. அவருடைய ஏழ்மையும் வறுமையும் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக மறைத்து கொண்டவர். அதுக்கு பேர் பந்தா இல்லை. அந்த மாதிரி எளிமையாக மனித வாழ்க்கையில் வாழ்ந்தோம்னா எல்லா உயர்வுகளையும் பெற முடியும். அதுபோல் நானும் யாராவது கூப்பிட்டாங்கன்னா மறுக்காமல் உடனே டைரி எடுப்பேன். சரஸ்வதி டைரியை பாருங்க, சும்மா தான் இருக்கும். சும்மா தான் இருக்கேன்னு சொன்னால் என்ன தப்பு? அவனுக்கு நேரமே இல்லை, அவனுக்கு வாய்ப்பே கிடையாது, அவன் அவனுக்கு விறுவிறுப்பான நிகழ்ச்சி கிடையாது. சொல்லிட்டு போ. எப்பொழுது ஒரு மனிதன் எளிமையாக இருக்கிறானோ அப்பொழுது நிச்சயமாக வலிமையானவனாக வருவான் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் எளிமை. மகாத்மா காந்திகிட்ட இருந்த எளிமை சாதாரணமானதா? அதான் அவருக்கு வலிமையே. அது மாதிரி தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்முடைய நகரத்தார் பெருமக்களுக்கு என்ன தெரியுமா பெரிய பெருமை? அண்ணன் ஒரு பட்டியலே சொன்னாங்க, கோடீஸ்வரர் பட்டியலாக சொன்னாங்க. அந்த கோடீஸ்வரர்கள் எல்லாம் அந்த அமர்ந்திருக்கிறார்கள். உள்ளே போயிட்டு தான் பார்த்துருந்தேன். எவ்வளவு எளிமையான தோற்றத்தோடு அத்தனை பேரையும் முகமலர்ச்சியோடு வரவேற்று பேசி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா. நான் கோடீஸ்வரர் அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிட்டே இருந்தாங்க. சார், நகரத்தாருக்கே பெருமை என்னென்னா எளிமை தான். எந்த ஆடம்பரமும் செய்யாதவர்கள். தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டோம். செலவே பண்ண மாட்டோம், அது வேறு விஷயம். தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டோம். தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டோம். அதுக்கு பேர் சிக்கனம் இல்லை, அதுக்கு பேர் கஞ்சத்தனம் இல்லை, அதுக்கு பேர் வழிமுறை, நமக்கு வழிகாட்டுறதுன்னு. நாங்கள்லாம் நகரத்தாரில் பிறந்தால் கூட காப்பாற்றி வச்சுக்க தெரியாதவங்க. அதனால தான் இந்த கோயிலுக்கு வரும்பொழுது நல்லா ஞாபகம் அண்ணன் சொன்னாங்க, இந்த கோயில் மாதிரி ஒரு புனிதமான கோயில் உலகத்தில் கிடையாது. ஏன் தெரியுமா? நகரத்தார் என்று பிறந்த ஒவ்வொருவரும் முதலிலே நினைக்க வேண்டிய கோயில் இளையாத்தக்குடி கோயில் தான். ஏன்னா நகரத்தாருக்கு முதல் கோயிலே தானே. நகரத்தார்கள்
பூம்புகார்லேருந்து வந்த உடனே வந்த கோயில் இதானையா. பாண்டிய மன்னன் நமக்கு இந்த கோயிலை ஏன் கொடுத்தான் தெரியுமா? நன்றி உணர்ச்சியால் கொடுத்தேன். ஏற்கனவே தவறான தீர்ப்பு வழங்கி, கண்ணகி பெருமாட்டிக்கு தவறான தீர்ப்பு வழங்கி கோவலனை கொன்ற குற்றத்திற்கு ஆளான மன்னன் பாண்டிய மன்னன். அதுக்கு கழிவிட செய்கிறதுக்காக, அதற்கு சரிப்படுத்துறதுக்காக இனி அந்த நகரத்தார் சமுதாயத்திற்கு நாம் ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கோயிலை கொடுத்தேன். அவர் வந்தாங்க, இந்த கோயிலில் வந்தாங்க, 9 கோயில் ஆணிச்சு. 9 கோயிலாகி இப்போ நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும்னா காரணம் முதல், அதாவது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம். முதல்ல பார்த்தோன்னே ஒரு மறுமலர்ச்சி மலர்ச்சி இருக்குல்ல, முதல்ல ஒருத்தரை பார்த்தோன்னே அவர் அப்படின்னாரு நமக்கு எனக்கு விடிஞ்சு போயிடும். நம்ம விடியும் நினைக்கிறியே, முதல்ல பார்த்தோன்னே அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன வாங்க நல்லா இருக்கிறாருனால முக மலர்ச்சியோடு நம்மளை வரவேற்றாரு, இன்றைக்கி நமக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. அது மாதிரி முதல் சிறப்பு முற்றும் சிறப்பாகும். அதே போல் முதற் கோயில் இளையாத்தக்குடி கோயில், அந்த கோயிலுக்கு எல்லா சிறப்பும் கிடைத்தது. அதனாலே 9 நகர கோயில் நகரத்தார்களும் இன்றைக்கு நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு, நகரத்தாருக்கு எத்தனையோ பெருமைகள் உண்டு. அத்தனை பெருமையும் சொல்லணும்னா ஒரு நாள் போதாது. நாளைக்கு கலை நிகழ்ச்சி வர்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு என்னிடத்தில் குறிப்புகள் இருக்கின்றன. அதனால் 4 பேர் பேச வேண்டியிருக்கு. இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பில் உங்களையெல்லாம் சந்திக்க போகிறோம். அருமையான கும்பாபிஷேகத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த பெருமக்களுக்கும், என்னை எங்கு வென்றாலும் பாராட்டி கொண்டிருக்கிற நம்முடைய நீதியரசர் சொக்கலிங்கய்யா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பக்தியையும் பண்பாட்டையும் வளர்ப்பது குடும்ப சூழ்நிலையா இல்லை வெளிவட்டார சூழ்நிலை? இதான் கேள்வி. சார், பிள்ளைகளுக்கு பக்தியை வளர்க்கணும், இளைஞர்களுக்கு பக்தியை வளர்க்கணும். ஏன் தெரியுமா? இன்றைக்கு இளைஞர்னாலே சத்தியமாக சொல்லவா தப்பாக நினச்சிக்காங்க, வீடியோலாம் எடுக்கிறாங்க, பயந்து வருது. அந்த பையன் ஒரு 25 வயசு பையன் படுறான்னா அவனோட சந்தோஷமாக நம்ம பேசணுங்கிற உணர்ச்சி வர மாட்டேங்குது. ஏன்னா அவன் என்ன பண்ணுவானோ தெரியல, என்ன சூழ்நிலையில் வர்றான்னு தெரியல, எந்த மாதிரி வர்றேன், எந்த போக்கில் வர்றேன். தம்பி கொஞ்சம் சரியாக பார்த்து வரப்படாத வண்டினா டபக்குன்னு கத்தி எடுத்து குத்த வர்றேன். யாரையும் மறுத்து பேசக்கூடாது. என் மனைவியோட என்னோட பைக்கில் வருவாங்க. அப்போ சில நேரம் முறைகேடாக வந்துட்டான்னு வச்சுங்க, நான் டக்குன்னு வண்டியை நிறுத்தி என்னன்னு கேட்க போகல. யாருங்க இந்த அளவுக்கு நம்ம உயிரை காப்பாற்றிக்கிட்டு புறப்படுங்க முதல்ல. உயிரை காப்பாற்றினது போதும்னு சொல்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா என்ன நிலைமை? இன்றைக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கிற அளவுக்கு இளைய சமுதாயம் நடைபோட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயம். அதனால யார் அவனை சரிப்படுத்துறது? குடும்பம் தான் சரிப்படுத்தணும்னு சொன்னேன். குடும்பம் எப்படி சரிப்படுத்தணும்? நான் சொன்னேன் 1.5 வயசுலேயே இப்போ பள்ளிக்கூடத்தில் ஒட்டே விட்டுறான். 1.5 வயசு தான். எங்கள் அப்பச்சி என்னை பள்ளிக்கூடத்தை சேர்க்கும் போது 6 வயசு. ஹெட்மாஸ்டர் கூட்டி ஒன்று நாங்கள் 6 வயது பிள்ளைய தான் சேர்த்துக்கோம்னாரு சிறுவய ஸ்கூலில். உடனே எங்கள் அப்பச்சி சொன்னாங்க எனக்கு 4.5 வயசு தான். ஆனால் கல்வியில் இருந்த ஆர்வத்தில் 6 வயசுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து பெர்த் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது, சாதகம் எழுதுறதேன். அது ஐயர்கிட்ட சொன்னால் ஒரு 2 ரூபாய் கூட கொடுத்தா அது சாதகம் எழுதி தந்துடுவார். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போவே சாதகம் நல்லா எழுதி தர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு ரேவதி நட்சத்திரம் அது வந்து போட்டு நல்ல அருமையான ஜாதகமாக வேணுமா, ஒரு 1000 ரூபா செலவழிச்சா போதும், சூப்பர் ஜாதகம் கிடைக்கும். நீ சாதகமாக நம்பி கல்யாணம் பண்ணுறீங்களே, இந்த அக்கிரமம் உலகத்தில் உண்டா? சாதகத்தை மட்டும் நம்பாதீங்க, அதெல்லாம் பொய் எழுதுறாங்க அப்படி போயிடணும். அது மாதிரி எனக்கு ஒரு ஜாதகம் எழுதினேன். 4.5 வயசு எனக்கு 6 வயசுன்னு எழுதி ரேவதி நட்சத்திரம்னு போட்டு க்ளீனாக தந்துட்டேன். டக்குன்னு அந்த ஜாதகத்தை கொண்டே கொடுத்தாரு. 6 வயசு ஆயிடுச்சா பையனுக்கு, சரி சேர்த்துக்கிறேன்னாரு. ஆனாலும் ஹெட்மாஸ்டருக்கு சந்தேகம் வந்து 6 வயசு செக் பண்ணணும் அப்படின்ட்டு ஹெட்மாஸ்டர் சொன்னார். டேய் தம்பி காதை பிடிடான்னாரு. டபக்குன்னு நான் விழுந்து ஹெட்மாஸ்டர் காதை பிடிச்சேன். அவர் சொன்னேன் ஏன் காதை இல்லைடா விடுறா, ஓன் காதை பிடிடான்னாரு. நான் உடனே சொன்னேன் இப்படி எட்டினேன், எனக்கு 4.5 வயசு தான் ஆகுது, காதுகிட்ட வரல, கை காதுகிட்ட வரல. எங்கள் அப்பச்சிக்கு ஆர்வ கோளாறு, பயலை பள்ளிக்கூட்டத்தை சேர்க்காம விட்டுருவாங்களோ அப்படி. ஹெட்மாஸ்டர் மேஜையில் ஒரு ரூல் தடி இருந்துச்சு, அப்போ பார்த்துருப்பீங்க ரூல் தடி, அதில் தான் கோடு ஓடுவோம், நம்ம கணக்கப்பிள்ளைகிட்ட கொடுத்துருப்போம். அந்த ரூல் தடி இருந்துச்சுல, இப்படி 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 முயற்சி பண்ணேன். எங்கள் அப்பச்சி என்ன பண்ணார், இந்த கையில் இப்படி அடித்தார் ரூல் தடியாக, டபக்குன்னு கை போய் கீழே விழுந்துருச்சு. ஹெட்மாஸ்டர் சொன்னார் பையலுக்கு 8 வயசு இருக்கும் முருக கை கீழே விழுந்துருச்சுன்னாரு. அப்படி அந்த கல்வியில் உள்ள ஆர்வத்தில் அது ஒரு காலம். 8 வயசு ஆயிடுச்சு ஒரு பயலுக்கு அப்படின்னாரு. அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம அப்படி இருந்த காலம் போய் இப்போ 1.5 வயசு.
பெண்களுக்கு எவ்வளவு பெரிய அறிவு புரட்சி தெரியுமா? புள்ள பெற்று 1.5 வருஷம் வளர்க்குதுங்க. 1.5 வயசுல ஒன்று. அது என்ன ஸ்கூலு? டேக்காரா? டேக்கார்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. எல்லா ஊர்லயும் இப்போ வந்துருச்சு. இந்த மெட்ராஸில் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ எல்லா ஊர்லயும் வந்துருச்சு. இளையத்துக்குள்ளேயும் வந்துருச்சு, என்னமோ தெரியல. எல்லா ஊர்லயும் வந்துருச்சு. அதை கொண்டு 1.5 வயசுல விட்டு அது BOY பாய் டீச்சர் சொல்லுது. பய மிஸ் ஆய், நோ 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 பாய் இல்லை, மிஸ் ஆய், நோ 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 பாய் இல்லை, மிஸ் ஆய்னு அவன் அங்கே ஆய் இருந்துடுறேன். அவள் பாய்ங்கிறா, இவன் ஆயிங்கிறா. முடிஞ்சு போச்சா? 1.5 வயசுல கொண்டு போய் என்ன சாதிக்கிறியே? நான் கேட்குறேன், அந்த பிள்ளையை வளர்க்குறத விட நமக்கு என்ன வேலை? 1.5 வயசு டேக்கார விட்டு விட்டுருக்கீங்க. அது கூட குடும்ப சூழ்நிலை. பிள்ளைகளை வளர்க்குறான்னு பார்த்தேன், கெடுக்கிறான்னு அர்த்தம். 1.5 வயதில் நீங்கள் ஒன்றே பள்ளிக்கூடத்தில் விடுறீங்கன்னா பிள்ளையை கெடுக்கிறீன்னு அர்த்தம். வளர்ச்சிக்கு அறிகுறி அல்ல. அவருக்கு ஆன்மீகத்தை எங்கள் அப்பத்தா நல்லா ஞாபகம். எனக்கு 1.5 வயசு 2 வயசில் எங்கள் அப்பத்தா கோயிலுக்கு கூட்டி போவாங்க. எல்லாம் எங்கள் ஊர் ஆட்சியெல்லாம் இருக்காது, தெரியும். இல்லைங்க, யாரும் என்னை திட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம், வெளியே போகணுன்னா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பள்ளிக்கடுவேன் இப்போ பேசிக்கிட்டு இருக்கானே, நம்மளை விடமாட்டேன் பொறுக்கே அப்படின்னு நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். நான்லாம் ஆளே இல்லாமல் பேசி பழக்கப்பட்டவேன். ஆமாம், ரேடியோவில் பேசியிருக்கேன், 100 தடவை பேசியிருக்கேன். ரேடியோவில் ஆளாக இருக்கும், கண்ணாடி கூட்டுக்குள்ளே என்னை உட்கார வச்சுருவாங்க. அந்த இன்ஜினியர் எப்படி நம்ம முத்துராமனை செட்டிநாடு முத்துராமனை மாதிரி உட்காந்துருப்பார் வெளியில், கண்ணாடி கூட்டுக்கு வெளியில். இப்படிம்பார். ஒரு தடவை இப்படின்னாரு, நான் என்னை வெளியில் போக சொல்கிறாருன்னு போயிட்டேன். என்னையா வெளியில் வந்துட்டேன், நீ தான் இப்படின்னு. இல்லை, இப்படின்னா ஆரம்பி, இப்படின்னா முடின்னு அர்த்தம் அப்படின்னாரு. இதை முதல்ல சொல்லி தரப்படாது. அப்புறம் மறுபடியும் இப்படிதான் ஆரம்பித்து பேசிக்கிறீங்க. பெரியவர்களே, பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொன்னார் தெரியுமா? எவன் கேட்குறேன்? ஒருத்தனும் கேட்கல. நானாக கத்துனேன். அந்த இன்ஜினியரும் டேப்பை தட்டி விட்டு அவன் டீ குடிக்க போயிட்டேன். நானாக பேசியிருக்கேன். அப்போ நான் கவலைப்படுவேனா? அதனால் நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். இவன் எந்திரிச்சு போனால் திட்டுவானோன்னு நினைக்க வேண்டாம். நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா என் மனைவியை நான் திட்டுவேன், அவள் எந்திரிச்சு போயிடுவா. அதுக்காக நான் நிறுத்த மாட்டேன். பாதியில் எனக்கு நிறுத்துறதே பிடிக்காது. ஆனால் நானாக திட்டிக்கிட்டு இருப்பேன். அவளோட அடுப்பில் போய் சமைச்சிக்கிட்டு எதோ பண்ணிக்கிட்டு இருப்பேன், நான் திட்டிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி லெவல். அதனால் தயவு செஞ்சேன், குழந்தையை வளர்ப்பது இந்த கேள்வி அதான். ஏன்னா தெளிவாக தலைப்பில் நான் சா கணேசனால் வளர்க்கப்பட்டவன், கம்பனடி பொடியால். அதனால் தலைப்பில் தெளிவாக இருக்கணும். குழந்தைகளும் மாணவர்களும் பக்தியையும் பண்பாட்டையும் கொண்டு வர வேண்டியது யார் பொறுப்பு? இந்த தாய் தந்தையா, குடும்பத்தில் உள்ளவர்களா, வெளிவட்டாரமா? இதுதான் கேள்வி. இது நமக்கு முக்கியமானது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கோம்னா கடவுள்கிட்ட என்ன கேட்குறான்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், புள்ள ஊட்டி நல்லா இருக்கணும். என் மகனுக்கு பிச்சு பிடுங்காத மருமகளாக வரணும், என் மகனுக்கு. என் மகளுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணாத மாமியாக கிடைக்கணும். இதெல்லாம் நம்ம கேட்குறதானே ஆண்டவன்ட்ட. யாராவது கோயிலில் நான் சாமியாரை போகணும்னு கேட்டிருக்கோமா? நாங்கள்லாம் சாமியாரை போகணும், குண்டக்குடி மடத்துக்கு போகணும், கோயிலூர் மடத்தில் சாமியாருக்கு அப்புறம் நான் தான் வரணும்னு கேட்டேன். இல்லையே, யாரும் கேட்குறது இல்லை. நம்ம குடும்பத்தை பற்றி தான் கேட்குறோம். அதை குடும்பத்தை பற்றி தான் செய்தி இது. இந்த தலைப்பை விழா கமிட்டியார் அவளை பாராட்டி சொன்னாங்க என்கிட்ட, இந்த தலைப்பே போடுங்க கவிஞர். 4 தலைப்பு கொடுத்தேன், அதில் செலக்ட் பண்ண தலைப்பு. ஏன்னா சமுதாயத்துக்கு தேவையான தலைப்பு, இதை பேசுங்க, பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னாங்க. பரவாயில்ல, அது பரவாயில்ல. நம்ம நகரத்தார் டிவி இருக்குது, லட்சக்கணக்கான மக்களுக்கு அனுப்பிடுவார். அப்புறம் என்ன, அதை விட என்ன வேணும்? அனுப்பிடுவார். அதனால் தயவு சொல்கிறேன், நல்ல அருமையான தலைப்பு, நல்ல கவனிங்க. குழந்தை வளர்ப்போ தவிர நமக்கு என்ன வேணும் வாழ்க்கையில்? உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உயிரை விட உயர்ந்தது கிடையாது உலகத்தில். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உயிர் தான் முக்கியமானது. நீங்கள் பெரியவங்க இருக்காளா 90 வயசு 80 வயசு, அவள் உயிரை எப்படியாவது காப்பாற்ற பாருங்கள். அது கிடக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. அதுமாதிரி குழந்தை இருக்கா, குழந்தையை காப்பாற்றுறது தான் முக்கியம். அதனால் உயிர் நமக்கு முக்கியம் ஆச்சு. 7 பிறவிங்கிறதெல்லாம் நம்பாதீங்க. அடுத்த பிறவி என்னன்னே தெரியாது, பிறவியே பொய். இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கே, இதை விட புண்ணியம் உலகத்தில் கிடையாது. நாம் எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க. ஒரு ஆட்சி சொல்கிறா, என்ன ஜென்மம் எடுத்தனோ தெரியல, இந்த பாவத்தை பண்ணிட்டு நான் என்னத்துக்கு வாழ்கிறேன், ஈஸ்வரன் எப்போ கூட்டிக்குவானோ தெரியல. ஏன் அவர் என்ன ஆள் தேவை இருக்குன்னு கேட்டுக்கிறாரா? வேலைக்கு ஆள் எடுக்கிறாரா ஈஸ்வரன்? எப்போ கூட்டிக்குவார்? ஏன் கூட்டிக்கணும்? நம்மளை ஆண்டவன் அனுமதிக்கிற வரைக்கும் உயிர் வாழ்வது தான் நம்முடைய லட்சியம். ஏன்னா இதை விட ஒரு முக்கியமான பிறவியே கிடையாது. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சிரிக்கிறிய, நீங்கள் தலையாட்டுறிய, நீங்கள் சிந்திக்கிறிய, புறப்படலாமான்னு நினைக்கிறிய, போனால் திட்டுவானு நினைக்கிறிய, எல்லாம் நினைக்கிறியல்ல. இதெல்லாம் மற்ற பிறவி இருக்குல்ல, மாடும் திங்குது, ஆடும் திங்குது, பன்னி திங்குது, நாய் திங்குது, எல்லாம் திங்குது, கொலைக்குது, சத்தம் போடுது,
எல்லாம் பண்ணுது, சாப்பிடுது. நம்ம கொடுத்தோம்னா இட்லியை கொடுத்தா சாப்பிடுது. நம்ம மனிதர்கள் செய்கிற எல்லாத்தையும் செய்யுது. ஆனால் ஒன்றே ஒன்று, அது சிந்திக்காது. இப்போ நான் கேட்குறேன், 2000 மாடு வச்சுருக்கேன், மாட்டு பண்ணேன். அருணாபன் சார், நீங்கள் தான் பிரமாதமாக பேசுகிறீங்களே, உலகம் பூரா போய் 5 பேருக்கும் பேசுறியே, 1000 பேருக்கும் பேசுறியே, 2000 பேருக்கும் பேசுறியே, நம்மகிட்ட ஒரு 2000 மாடு இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் என்ன ரேட்டு கேட்குறீங்களோ ரேட்டு தர்றேன், வந்து பேசுங்க. ஏன்னா அவன் ரேட்டு கொடுத்தே மாடு பிடிச்சவன். 2000 மாடு இருக்குது, பேசுங்கன்னா பேச முடியுமா? நான் போய், அன்புள்ள மாடுகளே, என் உயிரினும் மேலான மாடுகளே, இலக்கிய கோமாதாக்களே, உங்களுக்காகவே சில பேர் திரிகிறார்கள். கோமாதாக்களே, கோமயத்தை குடி என்று சில பேர் திரிகிறார்கள். அதை குடின்னு திரிகிறாங்க. கோமாதாக்களே அப்படின்னு நான் போய் பேசினேன்னா அந்த மாடெல்லாம் கேட்குமா? தலையாட்டும். நல்லா ஞாபகம். என் பேச்சுக்கா தலையாட்டுது, அது ஆட்டோமேட்டிக்காக ஆடுதுங்க. இதுதான் அதனுடைய அசைவு. சிரிக்குமா, சிந்திக்குமா தெரியாது. ஆனால் அதுக்கு விலை அதிகம், நம்மளை விட விலை அதிகம் இருக்குது. ஆனால் விலை அதிகம், ஆனால் பிரயோஜனம் இல்லையே. ஆனால் ஒன்று உங்களுக்கு பணியோடு இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்த நீங்கள் எல்லாம் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் இங்கேருந்து போகும்போது 100 வயசு வாழணும்னு முடிவெடுத்து போங்க. 100 வயது வாழணும். ஏன்னா கிடைச்சிருக்க பிறவி இருக்கே, சாதாரணமானதில்லாச்சு, சாதாரணமானதில்லை. மனித பிறவிக்கு மேலான ஒரு பிறவி உலகத்தில் கிடையாது. இந்த மனித பிறவியை 100 வயது கொண்டு வாருங்கள். வேற எதை பற்றியும் சிந்திக்காதீங்க. 100 வயசு எப்படி வாழ்றது? சித்தா எடுத்துங்க, சித்தா மருந்து, ஆயுர்வேத மருந்தா எடுத்துங்க, என்ன மருந்து வேணா எடுத்துங்க. வாக்கிங் போக சொல்கிறேன்னா, நான் இப்போ வாக்கிங் போக சொல்கிறேன், போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உருண்டானா உருண்டுருவேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் காலம் உனக்கு உயிர் வரும்லான்னா உருண்டுருவேன் நான். அந்த அளவுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் வாழணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோடு இங்கிருந்து நீங்கள் இந்த நித்திய கல்யாணிக்கு கோயிலுக்கு வந்திருக்கீங்களா பார்த்தீங்களா, கைலாசநாதர் கோயிலுக்கு 100 வயது வாழ வேண்டும் என்கிற அதுக்கு ஒன்று கடைப்பிடிங்க. அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஒன்று தான் கடைப்பிடிக்கணும். என்ன தெரியுமா? அடுத்தவங்களை பற்றி பேசாதீங்க. அடுத்தவங்களை பற்றி பேசாமல் இருந்தால் 100 வயசு வாழ்வோம். அடுத்தவங்களை பற்றி சிந்திக்காமல் இருந்தால் 100 வயசு வாழ்வோம். அடுத்தவன் நல்லா வந்துட்டானேன்னு ஏக்கப்படாமல் இருந்தால் 100 வயசு வாழ்வோம். அடுத்தவன் மேலே பொறாமப்படாமல் இருந்தால் 100 வயசு வாழ்வோம். நாம நல்லா இருக்கணும். இறைவா எல்லாரும் நல்லா இருக்கணும். நாம நல்லா இருக்கணும். இறைவா எல்லாரும் நல்லா இருக்கணும். சொல்லுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் சொன்னால் 100 வயசு வாழ்வோம். நான்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 100 வயசு. ஏன்னா சிரிக்க சிரிக்க ரத்தம் கூடுது. நல்லா சில பேர் சூம்பி போயிருக்கேன் பார்த்தீங்களா? ஏன்னா சிரிக்கவே மாட்டேன். மனைவியை பார்த்து சிரிக்காதவங்களாம் மனுஷனா? நாங்கள் சிரிக்க முடியாத சில கஷ்டங்கள்லாம் உண்டு. எனக்கே அதெல்லாம் உண்டுன்னு வச்சுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் தவிர எனக்கு சில கஷ்டங்கள்லாம் உண்டு. சிரிக்க முடியாது, ஆனால் சிரிக்கணும். என் பேரை மாதிரி இருக்கணும். என் பேர் என்ன பிடிக்கல சிரிப்பேன் தெரியுமா உங்களுக்கு? நடிப்பேன். என் பேரை இந்த வயசுல 2 வயசுல நடிக்கிறேங்க. யாரையும் பிடிக்கல. சின்னையா வருவார், டே சின்னையா அவர் போனதுக்கப்புறம் அழுவேன். ஏன்டா அப்படின்னா அப்படிம்பேன். எதுக்காக சொல்கிறேன்? சிரிங்க. சிரிக்க 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 நம்முடைய வாழ்வு சிறக்கும். சிரிக்க 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 நம்முடைய வாழ்வு சிறக்கும். சிரிப்பது தான் மலர்ச்சி. சிரிக்க சிரிக்க முகம் தாமரை மலர் மாதிரி வருமா. அதனால் சிரிங்க. 100 வயது வாழுங்க. 100 வயது இருக்கணும். நானும் 100 வயசு இருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏனென்றால் என்னுடைய மனைவி எனக்கு வேண்டியதை செய்கிறாங்க. இன்றைக்கி சொல்லி வைக்கிற சத்தியமான உண்மை. எனக்கு வேண்டியதை செய்து அவங்களுடைய நோக்கமே என்னை காப்பாற்றுவதை தவிர வேறு சிந்தனையே இல்லாத ஒரு மனைவியை நான் பெற்றிருக்கிறேன். அது இறைவனுடைய புண்ணியம். அந்த எங்கள் காந்தியாட்சிக்கெல்லாம் தெரியும். நான் உயிருக்கு போராடிய போது யமனோடு போராடி என் உயிரை காப்பாற்றிய விழவள் ஞாபகத்தில் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு, ஃபேஸ்புக்கில் வந்துச்சு, எல்லாம் நாளை காலையில் இவருக்கு அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டார் டாக்டர். அந்த அளவுக்கு வந்தாச்சு. அந்த அளவுக்கு வந்த என்னை 3 நாட்களுக்குள் உயிர்ப்பித்தவர் என்னுடைய மனைவி என்பதை சொல்கிறேன். என்னுடைய உயிர் நண்பர் டாக்டர் சுரேந்திரன் கண்ணீர் விட்டு அழுதார். இனிமேல் நண்பனை காப்பாற்ற முடியாதுன்னு. ஆனால் காப்பாற்றின பிறகு மெடிக்கல் மிராக்கல் மருத்துவத்திலேயே ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கிறது. என் நண்பர் அருணாகப்பன் உயிர் பிழைத்திருக்கிறார் அப்படின்னா அவங்க செஞ்ச சேவை, காலில் பாதத்தில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சது, அவங்க செஞ்சது மூலிகை வைத்தியம் எல்லாத்தையும் பண்ணி என்னை உயிர் காப்பாற்றுறாங்களே. அப்படி ஒவ்வொருத்தரும் காப்பாற்றணும் முடிவுனுங்க. இங்கே வந்திருக்க நீங்கள் எல்லாத்தையும் போய் சொல்லுங்கள். 100 வயது வர்ற வரைக்கும் காப்பாற்றணும் ஒவ்வொருத்தரையும். ஆத்தாவை வீட்டிலே வச்சுக்கணும், அப்பச்சியை வீட்டில் வச்சுக்கணும். ஆத்தா அப்பச்சி, அப்பத்தா, ஆயா இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தால் அந்த குடும்பத்துடைய
ஒரு சிறப்பே தனியானது. அதை நான் தனியாக நீங்கள் நகரத்தார் பெருமக்கள் என்னை வந்து பேச சொன்னால் எங்கே வேணாலும் வந்து இலவசமாக பேச தயாராக இருக்கேன். கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு அருமையான குடும்பம் உலகத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பம் மறுபடியும் வரணும். ஏன்னா என்னை விபூதி பூசை வச்சது எங்கள் அப்பத்தா, என்னை சாமி கும்பிட வச்சது எங்கள் அப்பத்தா, திருவாசகம் பாட வச்சது எங்கள் அப்பத்தா, கையிலே என்னை பிடிச்சிட்டு போவா சின்ன பிள்ளையில புனலையம் கோயிலில். அதனால தயவு செஞ்சு இங்கே வந்திருக்கிற எல்லாரும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, முதலில் நம்முடைய குடும்ப சூழ்நிலை என்று பேசுவதற்கு எதுக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பக்தியையும் பண்பாட்டையும் வளர்ப்பது குடும்ப சூழ்நிலையா வெளிவட்டார சூழ்நிலையா? குடும்ப சூழ்நிலை என்று பேசுவதற்கு டாக்டர் சரஸ்வதி நாகப்பன் அவர்கள் இங்கே வருகிறார்கள். அவர்கள் 13 டிகிரி வாங்கியவர்கள். முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களிடம் மாநிலத்திலேயே முதல் பரிசு 50,000 ரூபாய் முதல் பரிசு பெற்றவர்கள். அதனால் நான் சொன்ன மாதிரி அந்த பந்தா பண்ண தெரியாது, ஒன்றும் பண்ண தெரியாது, அப்படியே அமைதியாக அவங்க சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பெரிய பேச்சாளர் அவங்க. உலக நாடுகளில் 11 நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார்கள். 5 புத்தகங்களுக்கு பரிசு வாங்கியிருக்கிறார்கள். அவர்களை அன்போடு பாராட்டி குடும்ப சூழ்நிலை என்று பேசுமாறு கேட்டுக்கொண்டு, நல்ல அருமையாக ரசித்து கேட்ட உங்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. கேட்டவரோ கொடுக்கும் பொன்னழகி தாயே, வாட்டமெல்லாம் போக்கி வளம்பெற செய்பவளே, நாட்டு மக்கள் வணங்கும் நல்லவளே, உன்னை நாடி வந்தோர் குறையை தீர்ப்பவளே அம்மா, நாட்டு மக்கள் வணங்கும் நல்லவளே, உன்னை நாடி வந்தோர் குறையை தீர்ப்பவளே அம்மா, நாட்டு மக்கள் வணங்கும் நல்லவளே, நல்லவளே, நல்லவளே. கைதட்டுறது எங்களை பாராட்டி இல்லை, ஒரு சுறுசுறுப்புக்காக, தூக்கங்க வந்துடாம இருக்கா. அப்படி போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பட்டிமண்டபத்தின் நடுவர் பெருந்தகைக்கும் பட்டிமண்டபத்தில் வாதிடுவதற்காக வருகை தந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும் நித்திய கல்யாணி கைலாசநாதர் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக விழாவினை மிகச் சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற விழாக்குழுவை சார்ந்த அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும், அந்த அமைப்பிலே இருந்து அல்லும் பகலும் கண்துஞ்சாது இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கு உடலால், உள்ளத்தால், பணத்தால், பொருளாதாரத்தால் உதவி இன்றைக்கு மிகப்பெரிய கோபுரத்தை கலர்ஃபுல்லாக மாற்றி இருக்கிற இந்த இளையாத்தங்குடியை சார்ந்த அத்தனை நகரத்தார் பெருமக்களுக்கும், 9 நகர கோயிலை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் என் பணிவு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி, இந்த கோபுரத்தை பார்க்கிற போது எனக்கு ஒன்று மாத்திரம் நினைவுக்கு வருகிறது. தென்காசியிலே பராக்கிரம பாண்டியன் மிகப்பெரிய மாடக்கோவிலை கட்டி வைத்திருக்கிறான். அந்த பராக்கிரம பாண்டியன் ஒரு பட்டயம் எழுதி வைத்திருக்கிறான். எதுவென்று சொன்னால், இந்த கோபுரம் மிக உயர்ந்த கோபுரம், இந்த கோபுரத்திற்கு நான் திருப்பணி செய்திருக்கிறேன். ஒருவேளை எனக்கு பின்னால், என்னுடைய பரம்பரைக்கு பின்னால் இந்த கோவில் சிதிலமடையும் ஒரு சூழல் வந்தால், அந்த இடத்தில் விழுந்த செங்கலை யார் எடுத்து அதே இடத்தில் வைக்கிறார்களோ அவர்களுடைய தலையை என் பாதத்திலே நான் தாங்கிக் கொள்ளுகிறேன் என்று பராக்கிரம பாண்டியன் பட்டயம் எழுதி வைத்திருக்கிறானே, அதுதான் கும்பாபிஷேகம் செய்வதனுடைய உன்னதமான நிலை. முதல் கும்பாபிஷேகம் எங்கே நடந்தது என்று சொன்னால், குலசேகர ஆழ்வாரால் தான் முதல் கும்பாபிஷேகம் இந்த உலகத்திலேயே நடத்தப்பட்டது. அதற்கு பின்னாலே தான் கும்பாபிஷேகங்கள் இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால், அதற்கு முழு முதற் காரணம் இந்த செட்டிநாட்டு வட்டகை மட்டுமல்ல, பூம்புகார் மண்ணிலே இருந்து புறப்பட்டு பாண்டிய நாட்டிலே வந்து கால் ஊன்றிய நகரத்தார் பெருமக்கள் தான் உலகம் முழுவதும் கும்பாபிஷேகங்களை நடத்துவதற்கு முழு காரணமாக இருந்தவர்கள். ஆர்.எம். வீரப்பனையா அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார். அப்படி இருக்கிற பொழுது சட்டமன்றத்திலே பேசுகிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஒரே ஒரு வாசகத்தை சொன்னார். என்ன தெரியுமா?
காசியிலே இருந்து ராமேஸ்வரம் வருகின்ற வரையில் எத்தனை ஆயிரம் கோயில்கள் இருக்கிறதோ அத்தனை கோவில்களிலும் ஒரு சின்ன உபயத்தையாவது செய்து நகரத்தார் தங்களுடைய திருப்பணிகளை செய்து தங்களை காலூன்ற வைத்திருக்கிறவர்கள் ஆன்மீகத்திலே என்று சொன்னவர் அவர் என்று சொன்னால், ஆன்மீகத்திற்கென்று தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் நகரத்தார் பெருமக்கள். ஆன்மீகத்திற்கென்று தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள், ஆலய பணிக்கென்று தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள், கல்வி பணிக்கென்று தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள். இப்படி எல்லா துறைகளிலும் இல்லை என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் வெயிட் வாய்ஸ் அப்படிதான் இருக்கும், நீங்கள் கேட்டுக்கங்க. ஆமாம், ஏன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ஸ் கிடைக்காது. எம்எஸ் அம்மா, பட்டம்மாள், கேபிஎஸ் எல்லாரும் சேர்ந்தா ஒரு வாய்ஸ் எப்படி இருக்குமோ அந்த வாய்ஸ் என்னுடைய வாய்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா என்னுடைய தகப்பனார் மிக அருமையாக பாட்டு பாடக்கூடியவர். அவருடைய குரல் அப்படியே எனக்கு சொத்தாக கொடுத்து விட்டு போனதால் தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நின்று பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நடுவர் அவர்களே, தீர்ப்பை நீங்க எழுதலாம். குழந்தைகளையும் மாணவர்களையும் உருவாக்குவது குடும்ப சூழ்நிலையா வெளிவட்டார சூழ்நிலையா? இதில் ஒன்று நீங்கள் தீர்ப்பு எழுதுறதுக்கோ யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு குழந்தை பிறந்து ஆளாகி வளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் என்பது குடும்பம் மட்டும்தான். இன்னைக்கு இளையாத்தங்குடியில் கைலாயநாதருடைய கோவில் மிகப்பெரிய கோவில், மாட கோயில், மிகப்பெரிய விமானங்களை கொண்ட கோவில். ஆனால் அதற்கு கீழே ஒரு கருவறை இருக்கிறது. கருவறையிலே சிவன் கைலாசநாதரும் நித்திய கல்யாணியும் அங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். மருந்து சாத்தி நாளானைக்கு கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. ஆனால் எதற்கு கீழே என்று சொன்னால் பூமி என்கின்ற அடித்தளத்திலே அவர்கள் எழுப்பப்பட்டிருப்பதால் தான் அந்த பூமாதேவி தாங்கி கொண்டிருக்கிறாளே, அதுதான் குடும்பம். நீங்க இந்த பூமி இல்லைன்னா நடக்க முடியுமா? ஆகாயத்தில் நாம நடக்க முடியுமா? காத்த சுவாசிக்காம நடக்க முடியுமா? இந்த பூமி என்பது அடித்தளம், அதுக்கு மேலே இருக்கிற கோபுரம் என்பது வெளிவட்டாரம். ஆனால் அந்த வெளிவட்டாரம் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். நடுவர் அவர்களே, 10 மாதம் ஒரு குழந்தையை சுமந்து பெற்றெடுக்கிறவள் ஒரு தாய். இதை சொல்லியே காலத்தை ஓட்டிட்டீங்களே. நாங்கள் என்ன 5 மாதம் சுமக்க மாட்டோம்னு கைலாசநாதர் கோயிலுக்கு ஊர்வலமாக போனோம். அந்த ஆண்டவன் பார்த்து உங்களுக்கு அந்த சிறப்பை கொடுத்துட்டா எங்களை இப்படி ஆனாதே அப்படின்னு. நடுவர் அவர்களே, குழந்தையை கருவிலே சுமப்பது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. ஒரு தகப்பனார் ஒரு குழந்தையை தருவதற்கு காரணமாக இருப்பார். ஆனால் 9 மாதங்கள் தகப்பனாரிடத்திலே 1 மாதம் இருக்கிற அந்த கரு 9 மாதம் எங்கே வளர்க்கப்படுகிறது என்று சொன்னால் பெண் என்கின்ற கருவறையிலே தான் அந்த குழந்தை வளர்க்கப்படுவது. நான் ஒரே ஒரு கேள்வி நடுவரை பார்த்து கேட்கிறேன். ஒரு பொன்னழியம்மன் கோயிலுக்கு போறீங்க, நீங்க உள்ள போய் ஒரு கருவறையை பார்க்குறீங்க. கருவறைக்குள்ள பொன்னழியம்மன் அவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த கருவறை நீங்கள் பார்த்த கருவறை, அந்த கருவறை நீங்கள் பார்த்த கருவறை. ஆனால் உங்கள் தாய் கண்ணம்மை உங்களை கருவிலே சுமந்தாலே அந்த கருவறையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இங்கே இருக்கிற பெண்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை குழந்தைகளை நாம் சுமக்கிறோம்? சுமக்கிற நாமே நம்முடைய கருவறையை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் இருட்டுக்குள்ளே ஒரு குழந்தையை வளர்த்து ஒளி என்கின்ற வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற மிகப்பெரிய சேவையை செய்கிற பெண் இந்த உலகத்தில் தாயை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால் தான் தாய் சிறந்த கோவிலே கிடையாது இந்த உலகத்துல. நீங்க நித்திய கல்யாணியை நல்லா கும்பிடுங்க, பொன்னழகியை கும்பிடுங்க, எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடுங்க. ஆனால் தாய்க்கு நிகரான தெய்வம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. தாய்க்கு பிறகுதான் நமக்கு நித்திய கல்யாணி கூட. கோவில்ல கூட்டிட்டு வந்து இதுதான்டா நீ கும்பிடுற தெய்வம், இதுதான் தெய்வம் என்று சொல்லிக் கொடுக்கிறவள் ஒரு தாய் என்று சொன்னால், கருவில் சுமக்கிற போதே அந்த குழந்தைக்கு பக்தியை சொல்லிக் கொடுத்து பண்பாட்டை சொல்லி, ஒரு குழந்தையை கருவில சுமந்து 3 மாசம் ஆகும், மசக்க எந்திரிக்கவே முடியாது. அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். இன்றைக்கு அது மிகப்பெரிய குறையாக இந்த உலகத்திலே இருக்கிறது. அது எல்லாருக்கும் கிடைக்கணும். 3 மாசம் மசக்க எந்திரிக்க முடியாது, தலை சுத்தும், எது சாப்பிட்டாலும் வாந்தி வரும். 4வது மாசம் 5வது மாசம் வீட்டில் இருக்கிற ஆயா அப்பத்தான் சொல்லுவா, 5 மாசம் ஆனா எல்லாம் சரியாயிரும், நீ எல்லாம் சாப்பிடலாம். 5 மாசம் ஆன உன்னை எல்லாம் சாப்பிடுவோம். 7 மாசம் ஆன உன்னை வயிறு கொஞ்சம் பெருசாயிரும், முழங்கால் வலிக்கும். 9 மாதம் ஆகின்ற பொழுது ஒரு அடியை எடுத்து வைக்க கூட ஒரு தாய் தயக்கப்படுகிற அந்த நேரத்தில் கூட என்னுடைய குழந்தையை இறைவன் நல்ல குழந்தையாக, ஆரோக்கியமான குழந்தையாக
கைகால்கள் கண்ணோடு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே ஒரு தாய் கேட்கிறாளே, அதுதான் பக்தியினுடைய ஆரம்பம். அந்த பக்தி எங்கே வளருது? கருவில வளருது. அதனால்தான் இந்த பாண்டிய நாட்டில் மதுரையிலே ஒரு குழந்தையை ஒரு தாய் கருவிலே சுமக்கிற போது சொல்றா, குழந்தை கருவில இருக்கும்போது அது கருப்பா இருக்கா, சிவப்பா இருக்கா, கண்ணு பெருசா இருக்கா, மூக்கு இருக்கா, நாக்கு இருக்கா, வாய் இருக்கா, எதுவுமே தெரியாது. குழந்தை பிறந்து அழுக சத்தம் வெளியில வந்து மருத்துவச்சி வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கையிலே கொடுக்கிற போதுதான் அந்த குழந்தை முழு குழந்தையா அரை குழந்தையா என்று கூட தெரியும். ஆனா அந்த குழந்தையை சுமக்கிற போது அவ சொல்லுவா, அவ மனசுக்குள்ள நினைப்பா, முத்தில் ஒரு முத்தோ முதிர விளைந்த முத்தோ தேர விளைந்த முத்தோ தில்லைக்கு உகந்த முத்தோ பாண்டி பெருமுத்தோ பாட்டன் மாராண்டம் முத்தோ ஆணி பெருமுத்தோ ஐயாக்கள் ஆண்டம் முத்தோ. ஒரு குழந்தைய தொட்டில்ல போட்டு தாளாட்டுறதுக்கு முன்னாலேயே என்னுடைய குழந்தை முத்தினுடைய மறுவடிவமாக வரும் என்று கற்பனை செய்து கொண்டு பாடுகிறாளே, அதுதான் ஒரு தாயினுடைய எண்ணம். அந்த தாயினால் வளர்க்கப்படுகிற குழந்தை ஒரு நாளும் கெட்டு போனதாக சரித்திரமே இல்லை. இது சாதாரணமான நிலை. நடுவர்களே, அடுத்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய கும்பாபிஷேகம் நடத்துறோம். அதற்கு அடித்தளம் யார் தெரியுமா? 63 அடியார்களிலே கமலவதி என்கின்ற ஒரு பெண். திருச்சியை சுத்தி 72 மாடக் கோயில்களை கட்டிய பெருமை யாருக்கு உண்டுன்னா கோச்சங்கத் அப்படிங்கிற ஒரு அரசனுக்கு உண்டு. அந்த அம்மா கருவுற்று இருக்கிறா, குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை பிறக்கணும்னா அந்த நாடி பிடிச்சு பார்க்குறவங்க வந்து சொல்றாங்க, இந்த குழந்தை வந்து இப்ப பிறக்கக்கூடாது, ஒரு நாழிகை கழித்து பிறக்கணும். அப்படி பிறந்தா காவிரிக்கரை தொடங்குகிற இடத்திலே இருந்து முடிகின்ற இடம் வரையிலும் 72 சிவாலயங்களை கட்டக்கூடிய தகுதி இந்த ஆண் குழந்தைக்கு உண்டு. ஆனா அது இப்ப பிறக்கக்கூடாது. இங்க பெண்கள்லாம் இருக்கீங்க, மழைப்பேரையும் மகப்பேரையும் நாம நிர்ணயம் பண்ணவே முடியாது. நேத்திக்கு சிறுவையிலெல்லாம் அடிச்சுக்கிட்டு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு. ஆனா இன்னைக்கு மழை வரல. ஏனென்றால் நாங்கள் வருகின்ற வழியில் செட்டிச்சி ஊரணி பிள்ளையாருக்கு சிதறுகாய் விட்டு விட்டு மழை பெய்யக்கூடாது, நிகழ்ச்சி நல்லா நடக்கணும், யாகசாலை மிகச்சிறப்பாக நடக்க வேண்டும், எத்தனை மாதங்களாக இந்த கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்று அவர்கள் பிரயத்தனம் செய்திருக்கிறார்கள். அதற்கு 3 நாட்கள் வழிவிட வேண்டும் என்று எங்கள் ஊர் பிள்ளையாரை வேண்டிவிட்டு இங்கே வந்தபோது பிள்ளையார் வழிவிட்டு இருக்கிறார். மழை பெய்யல, மழை பெய்யல. ஆனா 3வது நாள் கும்பத்துல தண்ணி ஊத்துன உடனே மழை பெய்யும். அது அந்த பிள்ளையாருடைய சக்தி. அப்ப மழை பெயரை நம்மால நிறுத்த முடியாது, மகப்பேரையும் நம்மால நிறுத்த முடியாது. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு குழந்தை பிறக்கும்னு அம்மா சொல்லுவா, டாக்டர்மா இன்னைக்கு நைட்டே இடுப்பு வலிச்சு காலையில அழகா நம்ம நடுவர் மாதிரி அழகா ஒரு குழந்தை பிறந்துரும். சொல்ல முடியாது. அப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம நீங்க சொன்னோன்னு அவங்க சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்க தெரியுமா, நான் அதை பற்றி கவலைப்படல. என்னை வந்து மூக்கு நீண்ட பையன்னு என்னை ஒருத்தர் சொல்லிவிட்டேன். எங்கள் ஆத்தா சொன்னாங்க, என் மகன் மூக்களுக்கே 300 ரூபாய் வாங்க கொண்டாடினாங்க. கிடையாது, மொத்தமே 3000 ரூபா தான் வாங்கினான்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சொன்னேன், மூக்கு அழகுன்னா தாய்க்கு வந்து அவ்வளவு அழகு, மூக்கழகு, கண்ணழகு, மகன் அழகு, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. மகாத்மா காந்தியடிகளை விட ஒரு மோசமான அளவுள்ள உலகத்தில் கிடையாது. ஆனால் அவரால் இந்த தேசமே காப்பாற்றப்பட்டது இல்லையா? மிகப்பெரிய இன்னைக்கு உலகம் பூரா கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு அவர் அழகு நினைச்சு பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் முகத்தை பற்றி கவலைப்படாதீங்க, என்ன பவுடர் போட்டாலும் இவ்வளவுதான். நம்ம முகத்தை ஒன்றும் கவலைப்படாதீங்க, அகத்தை சரியா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நான் உங்களை அழகு இல்லைன்னே சொல்லலையே. சரி, முடிங்க. நீங்க வந்து அமீர்கான் மாதிரி இருக்கீங்க, நீங்க அழகு இல்லைன்னு யார் சொன்னா? உங்களை மாதிரி அழகா ஒரு குழந்தை பிறந்துரும் சொன்னேன். அப்ப மழைப்பேரையும் மகப்பேரையும் யாரும் நிறுத்தி வைக்க முடியாது. ஆனால் ஒரு பெண் நிறுத்தினாள், கமலவதி என்கின்ற பெண். என்னை தலைகீழ கட்டி உத்தரத்துல தொங்க விடுங்கள், ஒரு நாழிகை கழித்து இறக்குங்கள், என்னுடைய மகன் சைவத்தையும் தமிழையும் காப்பாற்றுவான், சிவபெருமானுக்கு தொண்டு செய்வான் என்று சொன்னால் நான் உயிரை விடக்கூட தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி தலைகளாக கட்டி தொங்க விடுகிறார்கள். ஒரு நாழிகை கழித்து இறக்குகிறார்கள். குழந்தை பிறக்கிறது, அழகான ஆண் குழந்தை. அந்த குழந்தை கண் முழுவதுமாக ரத்தம் ஏறி சிவப்பாக இருக்கிறது.
எந்த குழந்தையின் நிழலிலே காலம் பூராவும் வாழப்போகிறோம் என்று கனவு கண்டாலோ அந்த தாய் அந்த குழந்தையை கையில் எடுத்து உச்சி முகந்து கோச்செங்கனான் என்று சொன்ன மாத்திரத்திலேயே இறந்து போனாள். தன்னுடைய மகன் சைவத்தையும் தமிழையும் காப்பாற்றுவான் என்பதற்காக உயிரை விட்டு பக்தியை காப்பாற்றிய வரலாறு இந்த மண்ணிலே நடந்திருக்கிறது என்று சொன்னால், குடும்பம் உயிரை விட்டு கூட குழந்தைகளை ஆளாக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு செய்தியோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, குடும்பம் என்பது கோவிலை போன்றது. குடும்பம் வேறல்ல, கோவில் வேறல்ல. குடும்பம் என்பது நாற்றங்காலை போன்றது. நாற்றங்காலில் இருக்கிற நாத்து இருக்கு பாருங்க, நாத்தங்காலில் இருக்கிற நாத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வைப்போம். நம்ம நாத்தங்காலில் இருக்கிற நாத்து சரியா இருந்ததுன்னா விளையிற வயல்ல நல்ல மகசூல் கொடுக்கும். அது மாதிரி குடும்பம் என்பது நாற்றங்காலை போல. அந்த நாற்றங்காலிலே இருக்கிற நெல் நல்ல விளைச்சலை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பம் அதனை ஆளாக்க வேண்டும். அப்படி குடும்பம் கோயிலுக்கு நிகரானது. இன்னும் சொல்றேன், குடும்பம் எப்படி தெரியுமா? நீங்க கோவிலில் இருக்கிற உண்டியலும் குடும்பமும் ஒன்று. கோவிலில் கொண்டு வந்து ஒரு ஏழை 1 ரூபாய் நாணயத்தை உண்டியலிலே போட்டால் அது 1 கோடி ரூபாய் போட்டதும் 1 ரூபாய் போட்டதுக்கு சமம். 1 ரூபாயும் 1 கோடியும் சமம் என்று சொன்னால் அதுதான் குடும்பம். அதனால்தான் ஒரு கவிஞன் சொன்னான், சின்னஞ்சிறு கண்மலர் செம்பவள வாய்மலர் சிந்திடும் மலரே ஆராரோ, வண்ணத்தமிழ் சோலையே மாணிக்க மாலையே ஆரீரோ, அன்பே ஆராரோ ஆரீரோ, அன்பே ஆராரோ. அதுல சொல்றா பாருங்க, ஏழை நம் நிலையை எண்ணி நொந்தாயோ, எதிர்கால வாழ்வில் கவனம் கொள்வாயோ, நாளை உலகம் நல்லோரின் கையில், மாடுமனை வேண்டாம் கோடி செல்வம் வேண்டாம், வளரும் பிறையே நீ போதும், சின்னஞ்சிறு கண்மலர் செம்பவள வாய்மலர் சிந்திடும் மலரே ஆராரோ. இதுதான் ஒரு குடும்பத்தினுடைய அழகு என்பதை சொல்லி, நடுவரவுகளே, வெளிவட்டாரம் நீங்கள் நினைப்பதை போல இன்றைக்கு ஆரோக்கியமானதாக இல்லை, சுகமானதாக இல்லை, மற்றவர்களை போற்றி புகழக்கூடியதாக இல்லை. ஒருவர் உயர்நிலைக்கு வருகிற போது அவர் அரும்பாடுபட்டு வருவார். ஆனால் பின்னாலே நின்று கொண்டு இவர் எப்படி இந்த நிலைக்கு வந்தார் என்று சொல்லி எதையுமே தெரியாமல், முன்பின் தெரியாமல் மற்றவர்களை புறம் பேசுகிற உலகமாகத்தான் இன்றைக்கு வெளிவட்டாரம் இருக்கிறது. குறிப்பாக ஆசிரியர் துறை என்பது ஒரு காலத்தில் உங்களை எப்படி ரூல் தடியில் அடித்து உங்கள் தகப்பனார் படிக்க வச்சாரோ அப்படி அல்ல இன்றைக்கு ஆசிரியருடைய உலகம். ஆசிரியர் துறை என்பது புனிதமான துறை, ஆண்டவனுக்கு அடுத்த துறை ஆசிரியர் துறை. ஆனால் இன்றைக்கு அந்த துறையிலே தான் பாலியல் துன்புறுத்தல், பாலியல் வன்முறை இன்றைக்கு நடக்கிறது என்று சொன்னால் இந்த வெளிவட்டாரம் எப்படி ஒரு நல்ல மாணவனை, நல்ல குழந்தையை உருவாக்கும்? பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரானார். காஞ்சி மாநகரிலே மிகப்பெரிய மாநாடு நடக்கிறது. நடந்து கொண்டிருக்கிற போது கூட்டத்திற்குள்ளே ஒருவர் நின்று தள்ளாடி கொண்டிருக்கிறார். மேடையிலே நின்று பேரறிஞர் அண்ணா பார்க்கிறார். தன்னை சுற்றி இருக்கிற பாதுகாப்பை எல்லாம் விட்டுவிட்டு அந்த குள்ளமான உருவம் விறுவிறுவென்று இறங்கி அந்த இடத்திற்கு போகிறார். போய் தள்ளாடி கொண்டு நிற்கிற வயதான ஒருவரை மேடைக்கு அழைத்து வருகிறார். அழைத்து வந்து மைக்குக்கு முன்னாலே நிற்க வைத்து ஒலிவாங்கிக்கிட்டு நிற்க வைத்து சொல்லுகிறார், நான் இன்றைக்கு இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சராக காஞ்சியிலே இருந்து புறப்பட்டேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அல்ல, இந்த காஞ்சி மண்ணிலே 5ஆம் வகுப்பு வரை சரியாக ஆங்கிலத்தை உச்சரிப்பதற்கும் ஆங்கிலத்தை வாசிப்பதற்கும் சொல்லிக் கொடுத்த என்னோட ஆசிரிய பெருந்தகை இவர்தான் இந்த புகழுக்கு சொந்தக்காரர். நான் முதலமைச்சர் அல்ல, இவர்தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்று ஒரு ஆசிரியரை கைகாட்டி பேசிய ஒரு மாணவன் அன்றைக்கு இருந்தார். இன்றைக்கு அப்படி ஒரு மாணவனை நீங்கள் எதிரணியிலே இருக்கிறவர்கள் சொல்லுங்கள். எல்லா துறையும் இன்றைக்கு வெளிவட்டாரத்திலே கெட்டுப்போய் விட்டது. கெட்டுப்போய் வருகிறவனை கூட ஆதரிக்கிற இடமாக குடும்பம் இருக்கிற காரணத்தால் குடும்பம் வேறல்ல, கோவில் வேறல்ல என்று சொல்லி இங்கே வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் உலகம்பட்டி அண்ணன் காசிநாதன் அவர்களுக்கும், லேனா காசிநாதன் அவர்களுக்கும், நாராயணன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள பெரியோர்களுக்கும் என் பணிவு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கத்திற்கும் பாராட்டுக்கும் உரிய நடைபெற இருக்கிற குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு ஒரு அழகு நிறைந்த நல்ல தலைப்பிலே ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து அதற்கு ஒரு பாண்டித்தியமான ஒரு நடுவரை இங்கு கொண்டு வந்து அமர்த்தி நகைச்சுவையா பேசக்கூடிய ஒரு பக்குவமான அனுபவம் மிக்க அப்படி சொல்லணும். அது பாண்டித்தியம்னா பாண்டித்தியம்னா ஒரு ஆடியன்ஸை கவரக்கூடிய ஒரு ஆற்றல். அதுக்கு விளக்கம் இப்படி வார்த்தையே இந்த கைலாசநாதர் நித்திய கல்யாணி கோயிலில் சொல்லக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்ல வந்தேன். ஏன் தெரியுமா? பாண்டித்தியம் நீ எப்படி சொல்லலாம், புலமை மிக்கவர்னு சொல்லலாம். சரி சரி. இன்னொன்று ஏன் தெரியுமா, ஒரு காலத்தில் மேடைகளில் கச்சேரி நடக்கும்போது பாரதியார் பாட்டையும் பாரதிதாசன் பாட்டையும் பாடுங்கன்னு சிட்டை கொடுப்பாங்க. சிட்டை கொடுக்கும்போது தமிழ் பாட்டு பாட சொல்லும்போது அந்த வித்வான்கள் என்ன பண்ணுவாங்களா, துக்கடாவெல்லாம் கடைசியில் தான் பாடுவோம், துக்கடா பாடலை நாங்கள் முதல்ல பாட மாட்டோம், நடுவிலே பாட மாட்டோம், கடைசியில் என்று பாரதிதாசன் பாட்டையும் பாரதிதாசன் பாட்டையும் பாரதியார் பாட்டையும் துக்கடா என்று தள்ளினார்களே தமிழ் பாடல்களை. அந்த கேள்விப்பட்ட உடனே துடித்தெழுந்து இனிமேல் தமிழிசைதான் வளர்ப்பேன் என்ற தமிழிசை சங்கத்தை உருவாக்கிய டாக்டர் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் முத்தையா செட்டியாருடைய கோயில் இந்த கோயில் நினைவு வைத்துக்கொள், தமிழை வளர்த்த கோயில். அறிவுபூர்வமான நடுவர் அவர்களே அப்படி சொல்லி அறிவு சொல்லு. நான் இப்போ மாமா நடுவர் மாமா அவர்களுடைய தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்யா. இந்த 25 வருஷமா பேசினதுலேயே இன்னைக்கு கொடுத்த விளக்கம் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப, ஏன்னா சிலருடைய செய்தியை வாங்கினோம்னா எதையாவது ஒன்று சொன்னோம்னா திருப்பி நமக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். அதில் நடுவர் மாமா அவர்களை, கவிஞர் அவர்களை வணங்கி என்னுடைய அணியில் பேச இருக்கிற அன்பு தம்பி வள்ளியப்பன், இந்த அணியில் பேசி அமர்ந்திருக்கிற என்னுடைய அக்கா சரசு, அதுக்கப்புறம் பாப்பா ஜெயசித்ரா, எதிரில் உட்கார்ந்துருக்கிற எனக்கு வணங்குதற்குரிய பெரியவர்கள், உங்கள் அத்தனை பேரையுமே இந்த நல்ல பொழுதுல வணங்கி என்னுடைய ஒரு வகுப்பறை மாதிரி இருக்கு. இப்போ நான் கல்லூரியில் பேராசிரியர், ஒரு வகுப்பில் எத்தனை பேர் இப்படி தான் உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இப்படி உட்கார்ந்துருக்குங்க, இடையிலெல்லாம் சீட்டு இல்லை பாருங்க, அவங்கெல்லாம் அந்த பையனுங்கெல்லாம் போயிருப்பான், இந்த வகுப்பை நம்ம ஓட்ட முடியாதுன்ட்டு கிளம்பி இருப்பாங்க. அது மாதிரி ஒரு வகுப்பறை மாதிரியே இருக்கு பாருங்க. அது கற்றதனாய் படிக்கலனாலும் பரவாயில்ல, கேட்கணும்னு ஒரு சிந்தனை இருந்தாலே அதுவே ஒரு பெரிய அறியாமையை நீக்கக்கூடிய மருந்துன்னாங்க. இந்த உலகத்தில் அறியாமையை நீக்கக்கூடிய மருந்து எது தெரியுங்களா? படிக்கலனாலும் பரவாயில்லை, ஆனா அதை படிக்கலனாலும் பரவாயில்லை, கேட்கறது மூலமாவே நீ ஒரு மாபெரும் பாண்டித்தியம் வைக்கணும். மறுபடியும் அதான் வருது, ஒரு மிக அறிவுபூர்வமா நீங்க வளரலாம். அந்த வகையில இன்னொரு 2000 ராஜாசர் முத்தையா செட்டியாரும் ராஜாசர் அண்ணாமலை செட்டியாரும் வந்தா தாண்டா உங்களை எல்லாம் திருத்தலாம். அதனால ஒரு இளைஞர்களுடைய வளர்ச்சிக்கு எது பாதுகாப்பை தருகிறது, எது அந்த வளர்ச்சிக்கு உந்துதலா இருக்கிறது அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. சரி, இதுல நான் பேசுறது வெளிப்புறம் தான், வெளிச்சூழல் தான், நகரச்சூழல் தான் நல்ல வளர்ச்சியை தருது. இப்ப எங்க அக்கா தொடக்கத்தில் பேசும்போது வீடு மாதிரி வெளியில இல்ல, வீடு மாதிரி வெளியில இருக்கிறதுன்னு அவசியம் இல்லை, அப்படி இருக்கவும் முடியாது. அப்படி இருக்கணுமா இருக்க, வீட்டில் என்னென்னலாம் இருக்கு அதெல்லாம் வெளியில இருக்கணும்னா இருக்க முடியுமோ? இருக்க முடியாது. வீடு வேறு, அது ஒரு கோயில், கோயில்ல இருக்கிற கர்ப்பகிரகத்தில் இருக்கிற இறைவன் அங்கே இருந்தா அதுக்கான வருமானம் கிடைக்காது சார். அது உற்சவமூர்த்தியா வெளியில வந்தா தான் அதுக்கு சிறப்பே. கோயில்னு சொன்னா அது உற்சவமூர்த்தி இருக்கணுமா இல்லையா? அப்போ வீடு என்பது மூலவமூர்த்தியை போன்றது, நகரம் என்பது வெளிப்புறம் என்பது உற்சவமூர்த்தியை போன்றது. வெளியில வரணும் சார், வெளியில வந்தாதான் எது நன்மை எது தீமைன்னு தெரியும். நான் கேட்கிறேன், வெளியில வந்தா எல்லாம் கெட்டு போயிடறான்னா ஒரு கல்லூரியில 10,000 பேர் படிக்கிறான், எங்க காலேஜில் 10,000 பேருமா கெட்டு போறான். காலையில 5,000 பேர் படிக்கிறான், மத்தியானம் 5,000 பேர் படிக்கிறான் சார். 24 டிபார்ட்மெண்ட் இருக்கு, 24 டிபார்ட்மெண்ட்ல 10,000 பேர் கெட்டு போகலையே. 10,000 பேர்ல டாக்டர் ஆகாம இருக்கானா, இன்ஜினியர் ஆகாம இருக்கானா, பேராசிரியர் ஆகாம இருக்கானா, ஆசிரியர் ஆகாம இருக்கானா, பெத்த தாய்க்கு சோறு போடாம எவனாச்சும் இருக்கானா? எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏதோ அங்கொன்னு இங்கொன்னு, எப்படி பயிர் நடுகிற போது வயலில் களை வருவது போல அங்கொன்னு இக்கொன்று வருமே தவிர களைகளை வைத்துக் கொண்டு பயிரை நாம் பலியாக்கி விட முடியாது.
கலைகளை வச்சுக்கிட்டு நம்ம பயிராக்க முடியுமா சார்? 50 பேர் பஸ்ஸில் ஏறுறான், 50 பேருமா இப்போ சாராய கடை திறந்துருக்காங்க சார். வீட்டுக்கு எங்கே பார்த்தாலும் திறந்துருக்காங்களா? உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமா ஒரு 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 கிராமத்தில் 100 பேர் 1000 பேர் இருக்கானா? 1000 பேருமா குடிக்க போகிறான்? இல்லையே. எத்தனை பேர் குடும்பத்தை பார்க்குறவங்க இருக்கானே? வீட்டை விட்டு வெளியே வந்தால் 4 நடக்கத்தான் செய்யும். அதனால நீங்கள் இளைஞர்கள் எல்லாரும் சார், எங்கள் காலேஜில் என்னுடைய வகுப்பில் 50 பேர் படிக்கிறாமாம்மா. 50 பேர்ல 6 பேர் கோல்டு மெடல் வாங்குறான், 20 பேர் செகண்ட் கிளாஸ் வர்றான், 30 பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வர்றான். இப்போ இவன் எல்லாம் படிக்காதவன் அவன் சொல்ல முடியுமா? இப்போ 4 பேர் சரியில்லைன்னா அதுக்கு யார் காரணமா இருக்க முடியும்? வயல்ல பயிர் சரியா வரலன்னா நாத்தாங்கால் சரியில்லைன்னு தானே அர்த்தம். நாற்றாங்கால் சரியில்லை. இப்போ இன்னொன்று சொன்னேன், ஒரு பருவம் வந்தப்போ ஒரு அன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், பஸ்ஸில் பார்த்து கேட்குறான் அவன், என்ன நான் கேட்டேன், எப்படி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. வாழை இலையில ரசம் ஊத்துற மாதிரி இருக்குன்னு. எப்படி? அது என்னடா வாழ்க்கை எப்படி இருக்கு, குடும்பம் எப்படிடா இருக்குன்னு கேட்குறேன். வாழை இலையில ரசம் ஊத்துன மாதிரி இருக்குங்கிற, அது எப்படிங்கிற? வாழை இலையில ரசத்தை ஊத்துனா இந்த பக்கம் பிச்சுக்கிட்டு போவோம், இந்த பக்கம் பிச்சுக்கிட்டு போவோம், இந்த பக்கம் பிச்சுக்கிட்டு போவோம், அது மாதிரி என் குடும்பம் இருக்குங்கிறான். ஓ, வாழை இலையில ரசம் ஊத்துன மாதிரி என் குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தை பாதுகாக்காத தாயும் தந்தையும் குற்றமா, வெளியில இருக்கிறவங்க குற்றமாக்க முடியுமா? என்ன நினைச்சு பாருங்க சார். நீங்க ஒரு பாட்டு போடுவாங்க, வீடு வீடாவே இல்லை சார், அதான் முக்கியம். என்ன வீட்டில் சார் கூட்டு குடும்பம். எங்க மாமா நல்லா சொன்னாங்க, கூட்டு குடும்பம் அந்த காலத்தில் இந்த நம்ம இங்க உட்கார்ந்துருக்காங்க. இந்த சகோதரர்கள் எத்தனை ஆண்டு எத்தனை பிறவி எடுத்தாலும் அவங்க இந்த மாதிரியே பிறக்கணும். லேனா குடும்பத்தில் உள்ள ஏன் அவங்கள பார்க்குறப்ப எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன் இவங்க குடும்பம் அப்படி இருக்கு, எல்லாம் ஊர்ல உள்ளவங்க எல்லா குடும்பமும் அப்படி இல்லை, நம்ம கேட்கணுமா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? குடும்பம் சரியில்லை. சில குடும்பம் நல்ல வீணா போறதுக்கு பெண்கள் சரியில்லை. அது இன்னும் சொல்ல போனா ஆம்பளைங்க ஒரு குடும்பத்துல பெண்கள் சரியில்லைன்னு பேசுங்கடா சார். 4 ஆம்பளை பையலுங்க கல்யாணம் பண்ணி அவன் எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கான் கல்யாணம் பண்ணாத வரைக்கும். இவன் சட்டையை அவன் போறான், அவன் சட்டையை இவன் போறான், ஒரே தட்டில் 2 பேரும் சாப்பிட்றான், ஒரே படுக்கையில் 2 பேரும் படுக்கிறான், ஏந்திரிச்சு போனா 2 பேரும் போறான். 4 அண்ணன் தம்பி அவன் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக இருக்கான், ஒரே வயிற்றுல பிறந்தவங்க. வந்த மருமகன் 4 வந்து 4ஆம் நாளே ஊட்ட பிரிச்சு விடுத, அப்ப குடும்பம் எப்படி ஒழுங்கா இருக்கும்? வந்தவங்க 4 மகனுக்கு வந்தவங்க 4 மருமகளும் ஒத்தாப்படியா 4ம் அதாவது சிங்கம் புலியா நிக்குத. அதுல கெட்டு போறது யாரு தெரியுங்களா? அந்த 4 பிள்ளையும் பெத்த தாயிருக்கு அப்புறம் அவ தான் சோத்துக்கலாம சாவறான். இதுக்கு என்ன காரணம்? இது குடும்பம் சரின்னு நம்ம சொல்ல முடியுமா? இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லன இட்டு வைத்தேன், நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. அதுல ஒரு வரியை போடுவான் சார், அதுதான் முக்கியமான வரி. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. சபாஷ் சபாஷ். பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் போய் சேர்வதில்லை, நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை, நான் ஆராரோ என்று தாளா இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. நினைச்சு பாருங்க. அப்போ யாரு தாய் நல்லா தான் வளர்க்குறா, எல்லா தாயும் நல்லா தான் வளர்க்குறா. இன்னும் குடும்பத்தில் அப்பங்காரன் குடிச்சுட்டு ஒரு பாவம் படுத்து கிடக்குறான். அப்ப அதை பார்த்துட்டு புள்ள என்ன பண்ணுவான்? அவன் எப்படி உங்க குடும்பத்தில் நீங்க எத்தனை பேர் பிறந்திய? எங்க இப்படி பெண்களை திட்டியே உங்க குடும்பத்தில் நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க தெரியும்? எனக்கு தெரிஞ்சு சகோதர பாசங்கிறது ராமாயணத்துல பார்த்தோம், அப்புறம் லேனா காஜினான் வீட்டுல பார்த்தோம், இந்த மாதிரி சில வீடுகளை பார்த்தோம். அதே மாதிரி உங்க வீட்டுல எங்க வீட்லயும் அண்ணன் தம்பி நாங்க அப்படிதான் இருந்தோம். எப்படி? நாங்க 12 பேர் சார். யாரு? 12. என்னோட கூட பிறந்தவங்க 12 பேர், நான் என்ன சேர்த்து. அப்படியா? 12 ஆம்பளை பிள்ளைங்க சார். உங்க அப்பா அம்மாவுக்கு 12 பிள்ளையா? ஆமா. ஒரு ஈடு இட்லி இறக்குற மாதிரி, ஒரு ஈடு இட்லி இறக்கி கடைசி மாவுக்கு இட்லி பத்தலைன்னா வலிச்சு ஊத்துவாங்க பாரு, அது மாதிரி தான் நான் பிறந்தேன் சார். ஆமா. இன்னொரு சிறப்பத்து என்ன தெரியுங்களா? 12 பேர் ஆம்பளை பிள்ளை, ஆனா அந்த 12 பேருக்கும் பெத்து வளர்க்கறதுக்கு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பட்ட கெதி இருக்கு பாருங்க, அது இன்னைக்கு சொன்னாலும் ஆறாது. அதுல இன்னொரு சிறப்பு, 12 பேருமே அரசு உத்தியோகத்தில் இருக்கும். அப்ப என் குடும்பம் கெட்டா போச்சு. என் குடும்பம் நல்லா இருந்துச்சு, எங்க அம்மா நல்லா இருந்தா, எங்க அப்பா நல்லா இருந்தா, என்ன அடிச்சான் வளர்த்தான். இப்ப யாரையும் அடிக்க முடியல வீட்லயே. அப்ப வாத்தியாருங்க ஏன் கெடுப்பான்? வாத்தியாருங்க சார் நேற்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கு பாத்தீங்களா? ஆனா நேற்று ஒரு அருமையான தீர்ப்பு, உயர்நீதிமன்றத்தில் அருமையான தீர்ப்பு சொல்லியிருக்காரு.
ஒரு குழந்தைய வந்து நல்லா படின்னு சொன்னதுக்காக கண்டிச்சதுக்காக அந்த புள்ள தற்கொலை பண்ணிக்குதுன்னா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறதுன்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. நல்லா படின்னு சொல்றது கூட ஆசிரியருக்கு உரிமை இல்லையா? கண்டிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? எங்கள் அப்பச்சி கொண்டு போய் உள்ளே விட்டுட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா, கண்ணையும் காதையும் மட்டும் விட்டுட்டு தோலை உரிங்கன்னாரு. நான் சொன்னேன், அவன் என்ன கசாப்பு கடையாக வச்சிருக்கேன் வாத்தியாரு? நீங்க இப்ப அந்த பிள்ளைங்களை ஏதாவது அடிக்க முடியுதா சார்? கேட்க முடியல சார். நான்லாம் காலையில ஏந்திரிச்சு கல்லூரி போகும்போது மாமா கடவுளை வேண்டது என்ன தெரியும்? நீதிக்கு பின் பாசம். மேடையில் வந்து நடுவரை மாமான்லாம் சொல்லக்கூடாது. நீங்க இல்ல அப்புறம் அவர் நம்ம அண்ணன் நினைப்பா இல்லை நிர்வாகி அண்ணன் நினைப்பா இவன் குடும்பத்தோட கூட்டியாந்துருக்கேன் பொருக்கு. இல்ல இல்லைங்கய்யா, இப்ப இல்ல இல்ல மாமா 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 உறவை இந்த மாதிரி பிரிக்கிறதுனால தான் வீடெல்லாம் சரியில்லாம போகுது. எவ்வளவு பாசத்தோட நான் எங்க மாமா 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 ரொம்ப ஊர்ல நீ இப்படி பேசுனதுனால என்ன தெரியுமா, எனக்கு மனைவியை கூட்டியாரன், மாப்பிள்ளைய கூட்டியாரன், ஆளாள கூட்டியாரன் அப்படிங்கிறாங்க. இல்ல இன்னும் சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஆனா உங்க பேரை சொல்லி மக்கள் கவிஞர் குடும்பமா வச்சிருக்காரு. இது எவ்வளவு இது மாதிரி எந்த பட்டிமன்ற நடுவர் செய்யலேன்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு பெருமை இல்லையா? அப்ப குடும்பமா பாதுகாக்கிறீங்கன்னு நினைக்கிறாங்க பேச்சாளர்களை, குடும்பமா பாதுகாக்கிறீங்க. அந்த காந்தி கதை சொல்ற சுப்பா இருக்கும் மாதிரி இருக்கு. அவன் மகன் வில்லடிப்பேன், மக டேப் அடிப்பா, மாப்பிள்ளை வந்து மிருதங்கம் வாசிப்பாரு, குடும்பத்தோடு உட்காந்து வாசிப்பாரு. ஆமா சரி ஆர்வம் வா நிகழ்ச்சிக்கு வா. இல்ல இப்போ பிள்ளைங்களை சார் இப்போ காலேஜில் பையன்களை திட்டவும் முடியாது. நான்லாம் காலையில் போகும்போது சார் காலேஜ் புறப்பட்டு போகிறேங்களேண்ணே அப்படியே கையை எடுத்து சாமியை கும்பிட்டுவிட்டு எங்கள் குலதெய்வத்துக்கு தான் கும்பிடுவேன். நான் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு இன்னைக்கு எந்த பயலுக்கிட்டையும் நான் திட்டு வாங்காமல் வரணும். இப்படி தான் சார் 100க்கு 90 வாத்தியாருங்க வெளியில் போகிறான். அப்போ என்ன காரணம்? மாணவர்கள் ஏன் காரணம் தெரியுங்களா? அடிச்சா பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? சார் அவன் சரியா வரல, மார்க் வாங்க மாட்டான், கண்டிச்சது சரி அப்படின்னு எந்த பெற்றோரும் சொல்றது இல்லையே. 100 பேர் திரண்டு 20 கோடி ரூபாய் நட்டப்படுத்தி பள்ளிக்கூடத்தை கொளுத்தி நாசம் பண்ணி விட்டாங்களே, என்ன காரணம்னு தெரியாம. அப்ப எதுவும் தெரியாம நடக்கிற குடும்பங்களால் ஆசிரியர்கள் வெளி வட்டாரத்தை குறை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எப்படி சொல்ல முடியும்? பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கிறோம், சார் என் பிள்ளைய நல்லா படிக்க வைங்க சார் அப்படிலாம் சொன்னதுனால தான் சார் நல்லா பேராசிரியர் ஆனா. இப்போ எங்கள் அண்ணெல்லாம் அப்படி பெற்றோர்கள் சொன்னதை கேட்டு நடந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்காங்க, ஒரு தொழில் நடத்துகிறாங்க. ஈரோட்டுக்கு போனால் அவ்வளோ வரவேற்பு கொடுத்தீங்களே, அதெல்லாம் மறக்க முடியுமா? உங்களுடைய வரவேற்புலாம். இப்போ எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறேன், இன்னொன்று தெரியுங்களா? வெளி வட்டாரம் ஜாதி மத இனங்களை தூக்கி எறியக்கூடியது. சில பேர் திருத்த முடியாது. வெளி வட்டாரம் வெளி வட்டாரத்தில் ஜாதி மத இனத்தை பார்த்துருந்தா இந்த இடத்துக்குலாம் நம்ம வந்திருக்க முடியுமா சார்? அப்போ வெளி வட்டாரங்கள் அதெல்லாம் தூக்கி எறியுது, ஆனால் வீடு அதை வளர்க்குது, வீடு அதை தூண்டுது. சில கல்லூரியிலலாம் போனீங்கன்னா இன்ன ஜாதிக்கு இன்ன கயிறுன்னு கட்டிருக்காங்க தெரியுங்களா? கல்லூரிகள் பக்கம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்களா தெற்க வடக்கெல்லாம் போய் பாருங்க. இன்ன ஜாதினா அதுக்கு இன்ன கயிறு, இந்த ஜாதினா அதுக்கு மஞ்சள் கயிறு, இந்த ஜாதினா அதுக்கு பச்சை கயிறு வெளி வட்டாரத்தில் இருக்கு. ஆனா அப்படி இருக்கே தவிர அவன் என்ன எவன் கெட்டு போயிருக்கான்? வளர்ந்துக்கிட்டு தானே சார் இருக்கான். லட்சம் பேர் நீட்டி எழுதுறானே, லட்சம் பேர் இன்ஜினியர் படிக்கிறானே, இடம் கிடைக்கலங்கிறானே. இன்னொன்று சிறப்பு சார், ஒரு அதிசயமான ஒரு கருத்து சொல்றேனே. இந்த வருஷம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தமிழ் கல்லூரிக்கு மாத்திரம் 94 மார்க் வாங்கின அத்தனை பேரும் அவ்வளவு இடங்கள்லயும் நிரம்பியிருக்கான். தமிழ்ல தமிழுக்குன்னு அப்ளிகேஷன் போட்டு சார் எங்க காலேஜில் தமிழுக்கு மொத்தம் 120 சீட்டு வந்திருக்கிற அப்ளிகேஷன் 1200 தமிழுக்கு மட்டும். அப்ப படிக்கலையா? படிக்காமலாம் இல்லை சார், எல்லாரும் படிச்சுக்கிட்டார். வாழ்க்கைன்னு 1000, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், எந்த துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எது ஓடுமா? வாழ்க்கையில் துன்பம் தான் வரும், கஷ்டம் தான் வரும். அதை நினைச்சு படிக்கணும்னு பெற்றோர்கள் சொல்லணும். பெற்றோர்கள் சொல்லாம வெளியில் இருக்கிற வாத்தியார் சரியில்லை, டாக்டர் சரியில்லை, நீ போய் 100 ரூபா கொடுத்த கோயிலுக்கு போற சார், கோயிலில் வரிசையில் சாமி கும்பிட திருநாவுக்கரசு சொன்ன மாதிரி அடியார் பின் தொடர்வேன், அடியாருக்கு பின் தொடர்ந்து சாமி கும்பிட்டா லஞ்சம் வருமா? முன்னாடி போய் சாமியை கும்பிட்டு வேலையை பார்க்கணும், 100 ரூபா கொடுத்தா அடுத்த 1000 ரூபா கொடுக்கலாம். அந்த பழக்கம் எங்கே இருந்து உருவாகுது? அப்ப லஞ்சம் உருவாகுது எங்க? குடும்பத்தில். வரதட்சணை உருவாகுது எங்க? குடும்பத்தில். வரதட்சணை கொடுமை உருவாகுது குடும்பத்தில். பிள்ளைங்களை வளர்க்க தெரியாம வளர்க்கறது குடும்பத்தில். இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி வெளியில வந்தால் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதுதான் சொன்னான், உனக்கு கீழே உள்ளவர் கோடி, அதனை பார்த்து நிம்மதியா வாழ்றா அப்படின்னு சொல்லி கொடுத்தது வெளிவட்டாரம் என்பதனால் வெளிப்புற சூழலே ஒரு இளைஞனுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
எனவே அருமையான பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர். தன்னுடைய வாழ்க்கையிலே 12வது பிள்ளையாக பிறந்து, நல்லா ஞாபகத்துங்க, இதான் முக்கியம், 12வது பிள்ளையாக பிறந்து டாக்டர் பட்டம் பெற்று தமிழ்துறை தலைவராக இருந்து இன்றைக்கு ஒரு 50 மாணவர்களை, ஆராய்ச்சி மாணவர்களை வெற்றி பெற வைத்த ஒரு ஒப்பற்ற சிந்தனையாளர் டாக்டர் கோடையடி கோபால் அவர்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை சந்தித்தவர். இன்று வரை கடுகத்தனை கூட கோபதாபங்கள் இல்லாமல், பொறாமை இல்லாமல் என்னோடு நெருங்கி பழகக்கூடிய, நட்பு பாராட்டக்கூடிய நண்பர். ஆனால் அவர் என்னை மாமானே கூப்பிடுவார், நான் அவனை மாப்பிள்ளைனா கூப்பிடுவோம். நான் மேடையில் சொல்ல மாட்டேன், அவர் மேடையில் சொல்லுவார். இதுதான் விஷயம். அந்த அளவுக்கு உறவாக, சார், உறவாக நண்பர்களோடு இருக்கணும், நட்பாக உறவினர்களோடு இருக்கணும். இதான் சார் முக்கியம். நல்லா குறிச்சிங்க. இதான் உறவாக நட்போடு இருக்கணும், நண்பர்களோடு, நட்பாக உறவினர்களோடு இருக்கணும். இது ரெண்டு இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் பகையே கிடையாது, பகையே வராமல் இருக்கும். அப்படிப்பட்ட நான் என்னை பொறுத்தவரை தொழிலுக்காகவோ நிகழ்ச்சிக்காகவோ நான் பழகவே இல்லை. இவங்களோட எல்லாருமே என்னுடைய சொந்தக்காரர்களாக தான் பழகுவேன். அந்த அளவுக்கு அந்த சமத்துவமாக நடந்துக்குவோம் எல்லாரும். நான் நடுவருங்கிறக்காக எனக்கு ஏசி ரூம் போடுங்க, அவங்களுக்கெல்லாம் சாதாரணம் போடுங்கன்னு சொல்லலை. நான் நடுவருங்கிறக்காக எனக்கு தனி சாப்பாடு கொடுங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்க. நான் நடுவருங்கிறக்காக என்னை ஏசி காரில் கூட்டி வாங்க, அவங்கள தனியாக விட்டுருங்க. நான் நடுவருங்கிறக்காக நான் ஃப்ளைட்டில் வருவேன், ரயிலில் வருவேன். இந்த பேச்சே கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி தான். கூழு குடித்தாலும் சரி, எது குடித்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் எல்லாரும் என்பதை சமத்துவமாக நடந்துக்கிறேன். அது காரணம் என்னென்னா, கவியரசு கண்ணதாசனோடு நாங்கள் சாதாரணமாக இருந்தபோது, அவர் இமயமலையாக அரசவை கவிஞராக இருந்தபோது எங்களை சமத்துவமாக நடத்தி அவர் என்ன வசதியை கொண்டாரோ அதே வசதியை எங்களுக்கு தந்தார். அதனால் அந்த பக்குவத்தினால நான் இப்போ அவர்களையும் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னோட உறவாக இருக்காங்க சார். அவர்களெல்லாம் நண்பர்கள் தான், ஆனால் எனக்கு உறவாக ஆகிவிட்டார்கள். மாமா மாப்பிள்ளைங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கோம். இப்பொழுது அதே போல் எங்களுடைய உறவுக்கார பெண், ஒரு பெண் நம்முடைய பட்டுக்கோட்டையிலிருந்து வருகின்றிருக்கிறார்கள், பேராசிரியர் ஜெயசித்ரா அவர்கள். நீங்கள் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பை பார்த்தீங்கன்னா அவங்க படம் இல்லாத, அவங்க பேச்சு இல்லாத ஃபேஸ்புக்கே கிடையாது, யூடியூப்பே கிடையாது. பயங்கர பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேஸ்புக்கு யூடியூப் ஸ்டார் அவங்க தான். முத்துராமண்ணனை காணமே, முத்துராமண்ணன் சொல்லணும், யூடியூப் ஸ்டார் அவங்க தான். இப்பொழுது ஜெயசித்ரா அவர்கள் குடும்ப சூழ்நிலை என்று பேச வருகிறார்கள். அவர்களை அன்போடு பாராட்டி அழைக்கிறேன். கொடுமையையும் வறுமையையும் கூடையிலே வெட்டிவை, கொஞ்ச நெஞ்ச பயம் இருந்தால் மூளையிலே கட்டிவை, நெடுங்கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டிவை, நெருஞ்சி காட்டை அடித்து அதில் நெல்விதையை கொட்டிவை என்ற பட்டுக்கோட்டையின் வரிகளை வணங்கி, இந்த பட்டிமன்ற உலகில் எத்தனை பேச்சாளர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேச்சாளர்களும் இந்த நடுவருக்கு கீழே பேசியவர்கள். இன்று இருக்கக்கூடிய பேச்சாளர்களில் மூத்த முன்னோடி, மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய என் வளர்ப்பு தந்தையான பெருமதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருணாகப்பன் ஐயாவின் பாதங்களை வணங்கி, அவன் மாமாங்கிற இந்தம்மா அப்பாங்குது நான் சொல்லலாம், நான் குடும்ப சூழலுக்கு பேச வந்திருக்கேன், நான் உங்களை தந்தைன்னு சொல்றேன். அவருக்கு வந்து மாமா மாமா மாமாங்கிறாரு. ஆசானே அப்படித்தானே பேசி இருந்திருக்கேன்னு. என்னங்க இங்க வந்து ஐஸ் வேண்டி கிடக்கு, என்ன எந்த அன்னைக்கு பேசிட்டு போய் உட்காந்துருக்கிறாரு, குமிஞ்சிட்டாரு பாருங்க. எதிர பொய் புழுகெல்லாம் பேச வந்துருக்கு. வெளி உலகம்தான் நல்லா கவனித்து கேட்டிருந்தீங்கன்னா அவர் எப்பேற்பட்ட பொய்க்காரன்னு தெரிஞ்சிருக்கும். 12 பேரையும் எங்கள் அப்பாவும் ஆத்தாவும் பெற்று வளர்த்து ரோட்டில் விட்டுட்டாங்க. இந்த உலகம்தான் எங்களை காப்பாற்றி எங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து நாங்கள் இன்றைக்கி அரசாங்க வேலையில் இருக்கிறோம்னு சொன்னாருன்னா அவர் அணியில் பேசுகிறாரு, அவர் தலைப்பில் பேசுகிறாருன்னு நன்றியோடு சொல்கிறாரு. எங்கள் அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை காப்பாற்றினாங்க தெரியுமா, என் குடும்ப சூழல் தான் எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துச்சு தெரியுமான்னு உண்மையை ஒப்புத்துட்டு போயிட்டாரு. நீங்கள் தீர்ப்பு எழுதிட்டீங்க, நீங்களும் சொல்லிட்டீங்க. முதவே உங்களோட வாதங்களை எல்லாம் நீங்களும் வச்சுட்டீங்க. எங்கள் அப்பத்தா தான் 90 பூசி விட்டுச்சு, எங்கள் அப்பத்தா தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போச்சு, எங்கள் அப்பத்தா தான் சோறு திங்க வச்சுச்சு, என் குடும்பம் தான் என்னை நல்லா கொண்டாந்துச்சு, அதனால நான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டீங்களா? ஆமா சொல்லிட்டேன், நீங்க தெளிவா இருக்கேன்னு தெரியுது. நடுவர் அவர்களே அங்கிருந்து வந்தாரு. உற்சவ மூர்த்தி வேண்டும் தெரியுமா? நல்லா கவனிச்சுங்க. கோயிலில் உற்சவ மூர்த்தி வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை ஊரை சுற்றிட்டு வந்து அடக்கமாக வீட்டுக்குள்ளே உட்காந்துருவார். காலம்பூரா ஊரை சுற்றுறவரை அந்த உற்சவ மூர்த்தி கூட கொண்டே உதாரணமாக வச்சு பேசலாமா? நாங்கள் 1000 பேருமா குடிக்கிறோம். என்ன அடக்கமான பதில். எங்கள் ஊரில் ஒரு அக்காவை பற்றி கேட்டேன், ஏக்கா உங்கள் வீட்டுக்காரர் குடிப்பாரா அப்படின்னு. அதுக்கு அந்த அக்கா சொல்லுது, இல்லைத்தா அது குடிக்க மாட்டார், எல்லா நாளும் குடிக்க மாட்டார். என்னைக்காச்சும் தீபாவளின்னா குடிப்பார், பொங்கல்னா குடிப்பார், திருவிழான்னா குடிப்பார், எல்லா நாளும் குடிக்க மாட்டார். என்னைக்காச்சும்
அங்காளி பங்காளி ஒன்றா சேர்ந்து ஆடு வெட்டுனா குடிப்பார், மாமா மச்சான் ஒன்றா சேர்ந்து சீட்டாட்டினா குடிப்பார். எல்லா நாளும் குடிக்க மாட்டார். என்னைக்காச்சும் இந்த மிலிட்ரி சரக்குனாலும் இந்த வெளிநாட்டு சரக்கு எப்படித்தான் இருக்குதுன்னு பார்ப்போம்னு இத்தனை குடிப்பாரே தவிர எல்லா நாளும் குடிக்க மாட்டார். என்னைக்காச்சும் ஆடு கோழியை ஆக்குற அன்னைக்கு, ஆவ தேவைக்கு போகிற அன்னைக்கு வெறுஞ்சோத்த எண்ணத்தை வெடுக்கு வெடுக்குன்னு அள்ளி திங்கிறதுன்னு அன்னைக்கு இத்தனை குடிப்பாரே தவிர எல்லா நாளும் குடிக்க மாட்டார். என்னைக்காச்சும் ஊருக்குள்ளே சாவு சத்தா குடிப்பார், கருமாதிக்கு கண்ணு முழிக்கிறதுனா குடிப்பார், எல்லா நாளும் குடிக்க மாட்டார். 365 நாள் சொல்லிடுச்சு அந்த அக்கா. அவர் சொன்னார்ல, 1000 பேருமா குடிக்கிறோம். ஒரு அண்ணனை கேட்குறேன், ஏன்னு இப்படி குடிச்சு தள்ளாடிட்டு கிடக்குறேன்னு. நான் தள்ளாடுனா தான் நாடு ஸ்டடியாக இருக்குங்கிறாரு. ஊரு கெட்டு நாசமாக போயிருக்கு. நான் உண்மையாக பார்த்து வேதனைப்பட்டு ஒரு ஆசிரியையாக வந்து என் ஆதங்கங்களை எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த பாட்டில் வாங்கி 16 வயசு பையன் 17 வயசு பையன் இடுப்பில் சொருவும் போது ஈரக்குலையெல்லாம் கருகுது நமக்கு. அதை எதுக்கு விற்கிறாங்க, அதை எதுக்கு குடிக்கிறோம், நம்ம ஏன் போகிறோம், ஒரு இழுத்து பார்ப்போம், குடிச்சு பார்ப்போம். அப்பாவா ஊற்றி கொடுத்து கொஞ்சோண்டு நல்லா இருக்கும்டா குடிச்சு படுறா அப்படின்னு அப்பாவா சொல்கிறாரு. ஒரு சிகரெட் இழுத்து படுறான்னு அப்பாவா சொல்கிறாரு. பையன் தப்பு பண்ணிடுவானோ, வெளியில் போய் சேர்ந்து வீணாக போயிடுவானோ, படிடா, ஹாஸ்டலில் இருடா, படிச்சுட்டுடா. இப்படி பாதுகாக்கிற வேலையை செய்கிறவங்க அப்பாவும் அம்மாவும். ஒரு பாட்டு வந்து பாடுறாரு, கரெக்டாக ஒரு வரியை மட்டும் விட்டுட்டு போகிறாரு. அந்த எந்த தேவையோ அந்த வரியை, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. அம்மா வளர்க்கணும். சொன்னாங்கல்ல, 1.5 வயசில் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுவோம், பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கட்டு. பேரண்ட்ஸ் மீட்டிங்குன்னு ஒன்று வச்சு யாரை கூப்பிட்றாங்க? அவங்களே பார்த்துக்கிற வேண்டியது தானே. வாங்க, என் பையன் இனிமே சேட்டை பண்ண மாட்டான், கையெழுத்து போடுங்க, இனிமே நல்லா படிப்பான்னு கையெழுத்து. யார் பொறுப்பு? நம்ம கையில் பிடிச்சி கொடுப்பாங்க. பணம் கட்டணும், சாப்பாடு போடணும், வாத்தியார்கிட்ட போய் திட்டு வாங்கணும், நம்ம பிள்ளைய நல்லா வளர்க்கணும். அது நம்ம பொறுப்பு. நாளைக்கு நமக்கு சோறு போடலைன்னாலும் நம்ம தான் பொறுப்பு, நம்மளை ரோட்டில் விட்டுருச்சுனாலும் நம்ம தான் பொறுப்பு. நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கலை. ஏன் நாம் படக்கூடிய கஷ்டம் நம்ம பிள்ளைக்கு தெரியக்கூடாது? நம்ம பணத்துக்கு கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அதை ராஜா வீட்டு குழந்தைன்னாலும் பள்ளிக்கு பிள்ளைன்னு அந்த காலத்தில் தான் வீட்டில் இல்லாத நகை இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, வாழ்க்கை இல்லை. ஆனால் அம்புட்டையும் உருவி வச்சுட்டு மர உரி தரித்து காட்டில் கொண்டு போய் விட்டாங்களே பிள்ளைகளை. அந்த அப்பா அம்மாவை போல நாம் இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை காட்டி வளர்த்தோம்னா இப்போ வாழ்க்கையில் அடி விழும். இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டா தான் வாழ்க்கை பின்னாடி இனிக்குங்கிறத சொல்லி வளர்க்குற இடம் குடும்பம் மட்டும்தான். வேற யாரும் சொன்னால் போயிடுவோம் சண்டைக்கு. அங்கேருந்து ரசம் ஊற்றும் போது வாழை இலையிலெல்லாம் உப்பிச்சுக்கிட்டு ஓடிச்சான். நாம் மொத கற்றுக்கிற பாடமே சாப்பிட்றது தான். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தி, அது அம்மா கிட்ட தான். முருங்கைக்காயை மென்று தின்னுடா, சக்கையை துப்பிடாத. ரசம் ஊற்றுறதுக்கு முன்னாடி அம்மா சொல்லும், சோத்தை நல்லா நறுங்க பெச, ரசம் ஓடுற பக்கம் சோத்தை அள்ளி போடு. இதெல்லாம் சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டு ரசம் ஓடி போச்சான். ரசம் சோறு திங்க கூட, ரசம் சோறு தாங்க நம்ம மொத சாப்பிட்டதே. வாழ்க்கையில் இமிட்டேஷன் ஒன்று சொல்லுவாங்க. பிள்ளைகள் வளர்றதுக்கு அது நம்ம எங்கே சொன்னால் அம்மா இங்கே சொல்லும், டாட்டா சொல்லு, திருப்பி சொல்ல திருப்பி சொல்லும். அந்த புள்ள ஒரு தடவை அம்மான்னு சொல்கிறதுக்கு அந்த அம்மா 1000 தடவை அம்மான்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லி கொடுத்து அகத்தில் சுகமாய் அரவணைத்து ஜகத்தில் சாதகமாய் ஜனிக்க வைத்து உதிர உணவும் உள்ள மகிழ்வும் ஊட்டுபவள் தாய். மெல்ல நடக்க மெத்தை அமைத்து சொல் விதைகளை சொல்லியே விதைத்து வண்ண உடைகளை வாஞ்சையுடன் அணிவிப்பவள் தாய். தாய் என்பதால் தன் சுகம் மறந்து, சேய் என்பதால் செய்வன பொறுத்து, நோய் வந்த போதும் நம்மோடு நொடிந்து போபவள் தாய். அந்த தாயை போல ஒரு உறவு வெளியிலேருந்து வந்துடுமா? கொலையே பண்ணிட்டு போய் ஜெயிலில் இருந்தா, அவன் ஃப்ரெண்டால், அவன் நண்பனால், இந்த வெளி உலகத்தால் அவன் தப்பு பண்ணிட்டு போய் ஜெயிலில் இருப்பான். பார்க்க போகிறது தாயும் தகப்பனும் தான். அவனை அந்த பேரிடர்லேருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறது அவன் குடும்பம் தானே தவிர வேற யாரும் அவன் பக்கத்தில் கூட போக மாட்டாங்க. நமக்கு இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் பார்த்துச்சிங்கன்னா பிறந்த உடனே எந்திரிச்சு அதுவாக நிற்கும், அதுவாக ஓடும், அது சாப்பாட்டை அதுவே தேடி சாப்பிடும். ஆனால் இந்த மனுஷன் மட்டும் பறந்து பப்பரப்பான்னு அப்படியே கிடப்பான் 3 மாத்தைக்கு. அப்புறம் அது குப்புத்துக்கிட்டு
குப்பத்துக்கிறேன்னு கடகடன்னு உருண்டு தவந்து அள்ளி போட்டு உடச்சி நடந்து ரோட்டை தாண்டி போய் அந்த அம்மாவை எந்நேரமும் பதட்டத்திலேயே வச்சு 3 வருஷம் வரைக்கும் இடுப்பை விட்டு இறங்காமல் 5 வருஷம் வரைக்கும் அதை ஆவியை எடுத்து அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறானா படிக்கலையான்னு கவலைப்பட்டு யார் படுறா இதெல்லாம்? அவனுக்கு எத்தனை வயசாகட்டும், 27 வயசு ஆனால் கூட பெண்களை வந்து திட்டுறாரு. 27 வயசுக்கு அப்புறம் அந்த பையனை கண்டிக்க முடியலைன்னு தானே ஒரு 4 வயசு 5 வயசு சின்ன பிள்ளை கையில் அவரை பிடிச்சி கொடுத்து இந்த பிள்ளைகிட்டையாவது அடி வாங்கன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அங்கேருந்து வந்து பெண்கள் சரியில்லைங்கிறாரு. நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் குடும்பத்தில் அடி வாங்கியிருப்பார் போல இருக்கு. அவர் வாங்கியிருக்கிறாருன்னா காரணம் இல்லாமல் யாரும் அடிச்சிருக்க மாட்டார், அவர் தப்பு பண்ணியிருப்பார். வாழ்க்கையில் அடி வாங்காமல் அதை அடித்து வளர்க்காத பிள்ளையும் ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் ஒழுங்காக வளராது. முறுக்கி வளர்க்காத மீசையும் சரியா வராதுங்கிறது எங்கள் காசியனுக்கு தான் தெரியும். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு காரண காரியங்கள் கற்பிக்காததுனால அவங்க கைமீறி போகிறாங்க. சும்மா சொல்லுவோம் நிலப்படியில் உட்காராத அப்படின்னு. நிலப்படியில் உட்காராதன்னு மட்டும் சொன்னால் அவன் எப்படி கேட்பான்? நில வைக்கிற அன்னைக்கு 5 பொன்னால் ஆன தகடை நிலைக்கு கீழே பதிக்கிறோம், அதுலேருந்து புரோட்டான் கதிர்கள் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது, அந்த கதிர்களை மறைக்கிற மாதிரி நீ வாசப்படியில் உட்காராத. இந்த காரணம் சொன்னால் அவனுக்கு தெரியும். கோயிலை இந்த பக்கமாக சுற்றி வா, கோயிலில் மருந்து அரைச்சி பூசி இருக்குது, அதில் உள்ள கதிர்கள் எல்லாம் நம்ம மேலே படணும். அது இந்த வாக்கில் தான் அந்த கதிர்கள் படுது. அதனால தான் ஆண்கள் எல்லாம் சட்டையை கலட்டிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க, அந்த கதிர்கள் நம்ம மேலே படணும்னு அறிவியல் பூர்வமாக அவனுக்கு ஆன்மீகத்தை கற்பித்து கொடுக்க வேண்டிய குடும்பத்தார்கள் நாம தான். இதை யாரும் வெளியில் உள்ளவங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. 90 பூசு ஒவ்வொரு நாளும் நினச்சி இப்படித்தான் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை கடைசியில் இவ்வளவுதான் நினச்சி ஒரு நாளும் பூசு. நமக்குள்ளே இருக்கிற பொறாமை, ஆணவம், கண்மம் அவ்வளவு நம்மளை விட்டு போயிடும். உடம்புலையே அதிக உஷ்ணமான நரம்பு இது வழியாக தான் போகுது. அங்கே குளிர்ச்சியான சந்தனத்தை வை, குங்குமத்தை வைன்னு ஒவ்வொன்றையும் அவங்களுக்கு காரண காரியத்தோடு கற்றுக் கொடுப்பவர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, அம்மா, அப்பா தானே தவிர அப்படி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் ஒரு நாளும் பாதை மாறி போவதில்லை. நடுவர் அவர்களே, ஆண்டாள் நாச்சியாரை வளர்த்தது யாரு? அவங்க அப்பா. தினம் மாலை கட்டுது அந்த அம்மா. மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தல்கில் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தன்னை கைத்தளம் பற்ற கனாக்கண்டேன் தோழி என்று ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை காதலித்து திருமணம் செய்து கொண்டாள். நடுவர் அவர்களே, அவள் வளர்க்கப்பட்ட முறை எப்படி? இறைவனே தனக்கு கணவனாக வாய்க்கும் அளவிற்கு அவளுடைய பக்தியும் பண்பாடும் இருந்தது அவள் குடும்பத்தால். ஆதி கடவுளாம் பரமசிவன் தன் பாதி உடலை மனைவிக்கு கொடுத்து, ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை, ஒரு குடும்பத்தில் நீ பாதி நான் பாதின்னு வாழ்கிற வாழ்க்கை தான் நம் பிள்ளைகளுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். அவருக்கு கிடைச்ச ஞான பழத்தை உங்ககிட்ட கொடுக்கல, என்கிட்ட கொடுக்கல, அவர் பிள்ளைகள்கிட்ட தான் கொடுத்தாரு. எல்லாரும் அவங்க குடும்பத்தை நல்லா வச்சுக்கிட்டா, நல்லா பார்த்துக்கிட்டா ஒட்டுமொத்த சமூகமும் தானா நல்லா இருக்குங்கிறது தான் பொதுவான கருத்து என்பதை மனதில் கொண்டு இளைஞர்களும் குழந்தைகளும் நல்ல பண்பாட்டோடும் நாகரிகத்தோடும் வளர்க்கப்படும் இடம் குடும்பச் சூழலே என்ற நல்ல தீர்ப்பை வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இதுகாரம் என் உரையை கேட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. டாக்டர் கோடையடி கோபால் பேச்சை அப்படியே முறியடித்து அதற்கு மேலாக பக்தியையும் பண்பாட்டையும் வளர்ப்பது குடும்ப சூழ்நிலைதான் என்பதற்கு நிலைநாட்டி இருக்கிறார்கள். இவங்க 2 பேருமே ஏறத்தாழ பக்தி செய்திகளை சொல்லி நிலைநாட்டி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல செய்தி. கோவில் போய் திருநீர் எப்படி பூசணும், நம்ம சாமியாடி செட்டியார் சொல்லுவாங்க, மேடைக்கு மேலே விபூதியை வாங்கி இப்படி வாங்கிங்கன்னு இடது கையில் ஓட்டு போட்டு பூசுவான். பூசக்கூடாதுப்பாங்க. சாமியாடி செட்டியார் என்ன, இந்த விரலால் வாங்கி இப்படி நிமிந்து குனிஞ்சு திருநீர் பூசக்கூடாது, நிமிந்து மேலே பூசணும்னாங்க. அப்படி பூசினாத்தான் திருநீர் பூசுவதற்கு அர்த்தம், கீழே கொட்டாது, காலில் மிதிவிடான்னு. அந்த செய்திகளை எல்லாம் நம்முடைய பட்டுக்கோட்டையிலிருந்து வருகின்றிருக்கிற பேராசிரியர் ஜெயசித்ரா அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இந்த பட்டிமன்றத்தில் இன்னும் ஒருவர் தான் பேச வேண்டியிருக்கு. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்முடைய ஐயா அண்ணனுக்கு சொல்லிடுறேன், இன்னும் ஒருத்தர் தான் பேச வேண்டியிருக்கு. 10 நிமிஷம் பேசுவார்.
அப்புறம் 5 நிமிஷம் நான் தீர்ப்பு சொல்லுவேன், முடிச்சிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா இப்போ என்ன பல்லாயிரக்கணக்கான கூட்டம் உட்காந்துட்டு இல்லை விடமாட்டேன்னா சொன்னாங்க. நம்ம இருக்கவங்க நம்மளை விட்டாச்சரிதாங்கிற அளவில் உட்காந்துருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால் என்னென்னா நான் 60 வருஷம் பேசிட்டேயா, என்ன சந்தோஷம் தெரியுமா எனக்கு. 14 வயசில் பேச ஆரம்பித்தேன், 60 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பார்க்காத கூட்டமா? மதுரையில் 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு 2 லட்சம் பேருக்கு மேலே கூட்டம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடத்தின அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் பேசி பாராட்டு பெற்று எம்ஜிஆர் கட்டி தழுவினார் என்னைய. ரொம்ப பிரமாதம், என்னை வந்து பாண்டியன் ஹோட்டலில் பாருனார். போகல, எனக்கு 3 சந்தர்ப்பம் 4 சந்தர்ப்பம் நழுவி போனது. அதில் ஒன்று எம்ஜிஆர் பார்க்க சொன்னார், பார்க்க போகலை. கலைஞர் அறிவாலயத்துக்கு வாங்கினார், போகலை. மூப்பனார் வாங்கினார், போகலை. யார் கூப்பிட்டாலும் போகலை. இந்த பா சிதம்பரத்தை மட்டும் ஆதரிச்சு வீணாக போனவன் நான் ஒரு ஆள். அந்த ஆளுகெல்லாம் பெரியவங்க கூப்பிடுவோம்லாம் போக மாட்டேன்ட்டேன். என்னமோ தெரியல அரசியல் இது நம்ம தொகுதிங்கிற கண்டிங்களுக்குள்ளே இதோ நம்ம ஆள் வந்துட்டு போகிறாரு, பெரிய ராஜபரம்பரை நல்ல மனிதர் அப்படின்னு. எதுக்காக சொல்கிறேன்னா, என்னை பொறுத்தளவில் 60 வருஷம் பேசிட்டேன், நிறைய பேசிட்டேன். அதுக்காக இன்னி பேச மாட்டேன்னு அர்த்தம் இல்லை. நான் அசைகிற வரையிலே இறைவன் அவர்களால் பேசுவேன். நான் கலைஞர் மாதிரி தள்ளு வண்டியில் தள்ளிக்கிட்டு வந்து உட்காந்து பேசியிருப்பேன். அதே மாதிரி கலைஞர் 95 வயசு இருந்தார், நான் 100 வயசு இருப்பேன். அது நான் தன்னம்பிக்கை எனக்கு உண்டு. 100 வயது வாழ்கிறதுக்கு வழிவகுத்துருக்கேன். டென்ஷன் இப்போ ஆகிறது இப்படிலாம் டென்ஷன் ஆவேன். அண்ணனுக்கு தெரியும் காய்ச்சல் இருக்கு, டென்ஷனே ஆகுறது. இப்போ சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், எந்த கோபம் வர்றதில்ல, எந்த கவலை. 45 லட்சம் ரூபா ஆஸ்திரேலியாவுக்கு மாப்பிள்ளைக்கு கட்டிவிட்டு உட்காந்துருக்கேன் 4 வருஷமா. தெரியுமா உங்களுக்கு? இருக்க முடியுமா? 4 வருஷமா இன்னும் கிடைக்கல. ஏமாற்றிவிட்டாங்க, யாரோ ஏமாற்றிவிட்டேன். ஆனாலும் கவலைப்படாமல் சொத்து இருக்குது, விற்று கொடுத்துக்குவோம். உயிர் முக்கியம், உயிர் மறுபடி வராது, சொத்து நம்ம சம்பாதிச்சுக்கலாம் என்ற தன்னம்பிக்கை வந்திருக்குன்னா நான் 100 வயசு வாழ முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நிறைவாக நம்முடைய பேராசிரியர் புதுக்கோட்டையிலிருந்து வருகின்றிருக்கிற வள்ளியப்பன் அவர்கள் இப்பொழுது பேச வருகிறார்கள். அவர்களை அன்போடு பாராட்டி அழைக்கிறேன். கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்து உடையேன், உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன், உனதருளால் திருவாய் ஒழிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதீனி பாதிரி புலியூர் அரணே. மிகுந்த ஏற்றத்தோடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நகைச்சுவை சிந்தனை பட்டிமன்றத்தினுடைய நாடு ஓற்றும் நாவரசாக விளங்குகின்ற போற்றுதற்குரிய மக்கள் கவிஞர் ஐயா அவர்களே, மிக அழகாக வாதிட்டு அமர்ந்திருக்கின்ற சான்றோர் ஒரு மக்களே, சைவத்தையும் தமிழையும் 2 கண்களாக பாவித்து போற்றி கொண்டிருக்கின்ற நகரத்தார் பெருமக்களே, அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நாட்டார் பெருமக்களே, உங்கள் அத்துணைவருடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து ஒரு அற்புதமான தலைப்பு வழங்கியிருக்கிறீர்கள். அன்பிற்கினிய நடுவர் பெருந்தகை ஐயா அவர்களே, அன்பு சகோதரியார் வந்தாங்க, எல்லாமே வீடு வீடு வீடுன்னு தான் சொன்னாங்க. நீங்கள் வீட்டில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நமக்கு சிக்கன்குனியான்னு ஒரு நோய் வந்தது, சிக்கன்குனியா. அது மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற பெற்றவங்களுக்கு, அதாவது அந்த காலத்து பூனியாங்கிற நோய் இருக்குது, அந்த காலத்து பூனியா நோய். ஏன்னா பிள்ளைகள்கிட்ட நாங்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், நாங்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், அந்த காலத்தில் அப்படி இருந்தோன்னே சொல்லி 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 வளர்க்குறீங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த பெற்றவங்க என்ன தெரியுமா சொல்லி வளர்க்குறாங்க? அந்த பெற்றவங்க, தம்பி 4 பேர் போன வழியில் நடப்பான்னு சொல்கிறாங்க, 4 பேர் போன வழியில் நடங்கன்னு சொல்கிறது என்ன தெரியுமா? சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஓங்க வேண்டும் என்கின்ற அந்த சித்தாந்தத்திலே வழி தோன்றிய, அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற பெருமக்களே, எல்லா குடும்பத்திலையும் 4 பேர் போன வழியில போங்க போங்கன்னு பெற்றவங்க சொன்னாங்கன்னா அந்த 4 பேர் யாரு தெரியுமா? ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் அருளிய தேவாரம் திருவாசகம் பாசுரங்களின் வழியே நாம் நடவோட்டம்னு சொன்னா இந்த வாழ்க்கை செழிக்கும், பண்பு உயரும்னு எங்கே சொன்னாங்க? வீட்டில் இருக்கிறவங்களே வெளியில பார்த்து சொன்னாங்கம்மா. அப்ப வெளிவட்டார சூழல் தான் சிறப்பா இருக்குங்கிறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது. வீட்டில் அப்படித்தானே சொல்லி வளர்க்குறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தா 4 நடக்கலாம், அந்த 4 தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம்.
உன்னை கேட்டு என்ன கேட்டு எதுவு நடக்குமா, அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? இல்லைங்களா? எல்லாம் அவன் செய்யற செயல், அவன் இன்றி ஓரணுவும் அசையாது. இல்லைங்களா? அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. பொதுவா பிள்ளைங்க விரும்பி கேட்பாங்க, அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒரு அம்மா என்ன செய்யறாங்க, பையன் போய் வெளியில போய் விளையாண்டுட்டு இருந்தான், பையன் தெருவில் போய் விளையாண்டு இருந்தான். இன்னொரு பையனோட உடனே அம்மா கூப்பிட்டு, தம்பிங்க வா, நீ அவனோட சேராத அப்படின்னு சொன்னாங்க. உடனே பையன் கேட்டான் அம்மா கிட்ட, ஏமா ஏன் நான் அவனோட சேரக்கூடாது, அவன் நல்லவன் இல்லடா, அவன் கெட்டவன்டா, அவனோட சேராதடா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கு பையன் என்ன தெரியுமா சொன்னான், அதுக்கு பையன், ஏம்மா என்ன நல்லா தானே வளர்த்துருக்கேன், அவன் கெட்டவன் அவன் கூடவே இருங்களேன், இல்லைங்களா? நான் நல்லவன் தானே, இந்த நல்லவன் அந்த கெட்டவனோட சேர்ந்து அந்த கெட்டவனையும் நல்லவனா மாத்திர ஆற்றல் எனக்கு இருக்கா இல்லையா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா? அப்படிங்கிற நம்பிக்கை இந்த சமூகம் அவனுக்கு கொடுக்குறதா இல்லையா? சமூகம் கொடுக்குறதா இல்லையா? ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், அம்மா கிட்ட வந்து வேகமா வந்து, அம்மா எப்போ எதை கேட்டாலும் பர்மிஷன் வேணும்னு கேட்குறிய, நான் எந்த வயசுலமா பர்மிஷன் இல்லாமல் போகிறதுக்கு என்ன வயசு, எந்த வயசுல நான் பர்மிஷன் இல்லாமல் போகணும் அப்படின்னு அம்மா கிட்ட பையன் கேட்டான். அதுக்கு அம்மா சொன்னாங்க, டே உங்க அப்பாவுக்கே அந்த வயசு வரலடான்னாங்க, உங்க அப்பாவுக்கே அந்த வயசு வரல அப்படின்றாங்க. இல்லைங்களா? ஒரு வகையில கட்டுப்பாடா இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. சிவபாத இருதயன்னு ஒரு பெரியவர், பகவதி அம்மா, உங்களுக்கு அழகா தோன்றிய பிள்ளைன்னு பேர் வச்சாங்க. அந்த பிள்ளை 3 வயது நிரம்பியது, 3 வயசு. அந்த 3 வயசு நிரம்புற போது அந்த குழந்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்பா எப்போதுமே தோணி உரத்தில் இருக்கிற பொய்கையாக இருக்கின்ற அந்த கங்கை தீர்த்தத்தில் நீராடுவது வழக்கம். அந்த நீராடுகிற போது அகமருட ஸ்நானம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு ஜபம் நீருக்குள்ளேயே செய்வார். அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டு இருந்தார். 3 ஆண்டுகள் நிறைவடைந்தது. 3 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு என்ன செய்தாரு, அந்த பிள்ளை அப்பா நானும் வர்றேன்னு அடம் பிடிச்சது. அந்த பிள்ளையை என்று சொல்லுகின்ற அந்த பிள்ளையார், 3 வயது நிறைந்த அந்த பிள்ளையார், இல்லைங்களா, சீர்காழியிலே அந்த பிள்ளை என்ன சொன்னது, நானும் வருவேன்னு அடம் பிடிச்சது. ஆனா அப்பா என்ன சொன்னாரு, தம்பி இங்க வரப்படாது, அது நல்லா இல்லை, நான் மட்டும்தான் போகணும், நீ இருக்குதா அப்படின்னு சிறுகோலை எடுத்து அச்சுறுத்தி பார்த்தார். இப்போ சில நேரங்களில் நம்ம ஊர்களில் கண்காட்சிகள் நடக்கும். பிள்ளைங்க அப்பா நான் வர்றேன்னு அடம் பிடிப்பாங்க. உடனே வேற அடம் பிடிச்சு தாங்க முடியாமல் பிள்ளைய கூட்டிகிட்டு போவான். சொல்கிற போது என்ன கண்டிஷன் சொல்லி கூட்டிகிட்டு போவான், இங்கே பாருப்பா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், கண்காட்சியை கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் அங்கே வந்து எதையுமே வாங்கக்கூடாது, குறிப்பாக அப்பளத்தை வாங்கக்கூடாது, பொம்மையை வாங்கக்கூடாது, பலூனை வாங்கக்கூடாது. அப்புறம் எதுக்கு கண்காட்சி, இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த பிள்ளைய என்ன சொல்கிறாரு, இங்கே பாருப்பா சரி நீ இவ்வளோ அடம் பிடிக்கிற, உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் நான் சொன்ன மாதிரியே நீ நடந்துக்கணும், அந்த கரையில் உட்காரணும், அங்கிட்டு இங்கிட்டு போகக்கூடாது. சரிப்பாடினார். அந்த குழந்தை போனாரு, கரையில் உட்கார்ந்தாரு, உட்கார வச்சாரு. இவர் சிவபாத இருதயர் நீரில் இறங்கினாரு, ஸ்நானம் செய்தாரு, கருட அந்த ஸ்நானம் செய்கிறாரு. அப்பாவை காணலேன்னு பிள்ளை என்ன செய்யணும், 3 வயசு பிள்ளை என்ன செய்யணும், அப்பாவை காணலேன்னு என்ன செய்யணும், அப்பான்னு பார்த்து அப்பா இருக்கிற திசையை பார்த்து தானே சொல்லணும். மாறா இது வெளியில நடக்குது பாருங்க. இந்த மாறா என்ன செய்யறாரு, இந்த குழந்தை 3 வயசு குழந்தை தோணியப்பருடைய சிகரத்தை பார்த்து, சீர்காழியிலே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமானாக காட்சி தருகின்ற தோணியப்பருடைய சிகரத்தை பார்த்து அந்த குழந்தை 3 வயது குழந்தை அப்படி திரும்பி அந்த சிகரத்தை பார்த்து அம்மே அப்பா, அம்மே அப்பா, அம்மே அப்பா என்று பல முறை அரட்டியதான். இவ்வளவு சிறப்பு பாருங்க, இல்லைங்களா? உடனே பரம்பொருள் எம்பெருமான், ஆஹா குழந்தை அழுதுட்டு இருக்குமா, போய் அமுது கொடுமான்னு சொல்ற போது தேன் கிண்ணத்திலே, அதாவது பொற்கிண்ணத்திலே அமுது கொடுத்துட்டு போனாங்க. அமுது கொடுத்துட்டு அவங்க புறப்பட்டாங்க. பொதுவா என்னை பெத்த தாய்மார்க இல்லைங்களா, அமுது கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அமுது வடைஞ்சிருக்கும், அந்த முந்தானையை வச்சு என்ன செய்வாங்க, துடைச்சு விடுறது வழக்கம். ஆனா இங்க துடைக்கலை, வழிஞ்சிருக்கு. இங்க வழிஞ்சிருக்கு. ஏயா அம்மை வந்து துடைக்காம போனாங்க அப்படின்னா, பெரியவங்க சொல்றாங்க, அது துடைச்சிருந்தா நாமெல்லாம் தமிழ் செழித்து ஓங்குகின்ற திருவாசகத்துக்குள்ளே திருமுறைகள் இல்லாது
துடைத்து போயிருக்கும் என்பதற்காக என்னை பெற்ற அன்னை உமையோர் பாகமாக இருக்கின்ற உமையவள் அதை துடைக்காமல் சென்று விட்டாள் என்று சொன்னார். அப்படி துடைச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கிறாரு? தேவாரம், திருவாசகம் போன்ற திருமுறைகள் எதுவுமே கிடைத்திருக்கிறாது. அப்படி கிடைப்பதற்கு வாய்ப்பாக வழங்கியது. அப்படி பார்த்துட்டு அப்படி வந்த அப்படி நாணம்லாம் முடிச்சுட்டு அப்படி கரையிடுறாங்க. பார்த்தா பிள்ளைக்கு என்ன இருந்தது? அமுது வழிந்திருந்தது. என்னம்மா ஏதுமான்னு கேட்கிற போது, என்னப்பா ஏது அப்படின்னு கேட்கிற போது சுற்றி முட்டி பார்க்குறாரு, யாரையுமா காணா. ஆனால் அந்த பிள்ளை அந்த சிகரத்தை பார்த்தது. யாருப்பா என்று சொல்லுகிற போது அப்பொழுது அந்த பிள்ளை பாடியது அங்கிருந்து தான் தொடங்குகிறது நமக்கு தேவாரம். தோடுடைய செவியன் விடையேறிவோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே அப்படின்னு பாடினாங்க. அது வெளிவட்டார சூழலா இல்லையா? வீட்டுக்குள்ளேயே அந்த பிள்ளைய அடைச்சு வச்சிருந்தா இன்னைக்கு 12 திருமுறைகள் நமக்கு கிடைத்திருக்குமா? அப்ப வெளிவட்டார சூழல் தான் பக்தியையும் பண்பையும் உயர்த்தி சிறப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் காரணம். வெளிவட்டார சூழல் தான் காரணம். நடுவர் பெருந்தகையா அவர்களே, அது மட்டுமல்ல, இப்ப இன்றைக்கு அண்மையில உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு கடந்த மாசம் தமிழகத்தில் நடந்துச்சு. செஸ் ஒலிம்பியாட் போட்டி. செஸ் ஒலிம்பியாட் போட்டி யாருமே செய்ய முடியாத சாதனையை 3 மாசத்துல எப்போதும் ஒரு அந்த உலக செஸ் சாம்பியன் போட்டி நடக்கணும்னா ஒரு 10 மாசம் 15 மாசம் தேவையா. ஆனால் 3 மாசத்துல நடத்தி காட்டினாங்க. ஆனால் அதற்கு அற்புதமாக வழிகாட்டிய பெருந்தகைகள் யார் என்று சொன்னால் ஆசிரிய பெருமக்கள். யாருன்னா பிரக்யானந்தன் அப்படிங்கிற அந்த பையன். அந்த பையனுக்கு என்ன சிறப்புனா, அந்த அம்மா அந்த குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க 3 வயசுல சேர்த்த போது அங்கே ஆசிரியர்கள் விளையாண்டுட்டு இருக்காங்க செஸ்ஸை. இது என்னன்னு கேட்குறான் பையன். இதான்ப்பா செஸ், இது இப்படி விளையாடணும் அப்படின்னு சொன்னா அதை அப்படியே கொண்டு வந்து வீட்டில் அம்மா கிட்ட வந்து சொல்றான், அம்மா எனக்கு செஸ் போர்டு வேணும், காயின் வேணும், நானும் கற்றுக்கணும்னு சொன்னான். அந்த தாய் நாகலட்சுமிங்கிற அந்த தாய் உடனே ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த புள்ள அப்படி விளையாண்டு சாதனை தான். உலக சரித்திர வரலாற்றிலேயே 18 வயதிலே என்ன செய்தார் என்று சொன்னால் உலக செஸ் சாம்பியன் என்று சொல்லப்படுகின்ற விஸ்வநாதன் ஆனந்த் முதலிலே பட்டம் பெறுகிற பொழுது 18 ஆண்டுகள். இன்றைக்கு கார்லசன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு, இன்றைக்கு சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றவர். அவர் முதலிலே பட்டம் பெற்ற போது வயது 15. விஸ்வநாதன் ஆனந்த் 18 வயதிலே பட்டம் பெற்றார். கார்லசன் இன்றைக்கு இருக்கிறவர் 15 வயதிலே பட்டம் பெற்றார். ஆனால் பிரக்யானந்தா என்று சொல்லுகின்ற அந்த இளைஞன், சென்னையை சார்ந்திருக்கின்ற அந்த பிள்ளை 12 வயதிலே பட்டம் பெற்று உலக சரித்திர சாதனை படைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் ஆசிரியராக இருக்கின்றவர்களையா. ஆக வெளிவட்டார சூழல் தான் அது உருவாக்கி இருக்கிறது. அதை நம்ம மறுக்க முடியுமாக? நிறைவாக இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஐயா. இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏன்னா எல்லாம் வீடுனே சொல்லிட்டு இருக்கீங்க. நாட்டில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது. இந்த நாட்டில் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது பள்ளிக்கூடங்கள்மா, கல்லூரிகள்மா. இதெல்லாம் கொடுக்கறதுனால ஒவ்வொருவரும் இன்றைக்கு இந்தியா, தமிழ்நாடு எல்லா நிலைகளையும் உயர்ந்து விளங்குகிறது, சிறந்து விளங்குகிறது. அதற்கு காரணம் இந்த சமூகம். என்ன பேசுறீங்க நீங்க? வெளிவட்டார சூழல். ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடந்தது, மாற்று உடை போட்டி. இந்த மாற்று உடை போட்டியில் பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், ஆசிரியருக்கு தெரியும், இந்த பையன் இப்படி செய்வான். ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி இங்கே வா, நீ வந்து கர்ணன் வேஷம் போடணும்டா தம்பி அப்படின்னு சொன்னாங்க. உடனே நேராக போனா அப்பா கிட்ட, அப்பா எங்கள் மிஸ் என்ன கர்ணன் வேஷம் போடணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், எனக்கு பெருமையாக இருக்குப்பா, நீ கர்ணன் வேஷம் போடு அப்படின்ட்டு அந்த அப்பா என்ன பண்ணார்னா தமிழாசிரியரை பார்த்து ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்து எப்படி நடிக்கணும்லாம் அப்பா சொல்லி கொடுத்தாரு. பையனும் நல்லா நடித்தான், நல்லா பேசினான், அற்புதமாக நடந்துச்சு, அற்புதமாக அந்த தயார் பண்ணிட்டான். இப்போ நாளைக்கு வந்து அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் போடணும்ல. இப்போ இளையத்தவங்கன்னா இப்போ சிவகங்கைக்கு இப்போ பக்கத்தில் காரைக்குடி இருக்குது, காரைக்குடிக்கு பையனை கூப்பிட்றாரு, தம்பி வாப்பா ட்ரெஸ் வாங்கணும், ராஜா ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு பையனை கூப்பிட்றாரு. பையன் கேட்குறான், ஏப்பா அது சொந்தமாவா இல்லை வாடகைக்கா அப்படின்னு. இல்லைப்பா ராஜா ட்ரெஸ்ஸு சொந்தமாக வாங்கினா அது 10,000 ரூபா ஆகும்ப்பா, எதுக்கு ஒரு நாள் கூத்து வேண்டாம், வாடகைக்கு தான் எடுக்க போகிறேன்.
சரி வாடகை எவ்வளோப்பா? 2000 ரூபா. சரிப்பா அந்த 2000 ரூபா என்கிட்ட கொடுப்பா. பையன் கேட்டான். பையனுக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டு அப்பாவுக்கு. சரி நம்ம பிள்ளை ஏதோ 2000 ரூபா கேட்குறான். சரி மிஸ்ஸே சொல்லி கொடுக்குறேன், மிஸ்ஸே வாங்கி தந்துடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த பையன்கிட்ட அப்பா 2000 ரூபா காசு கொடுத்துட்டாரு. 2000 ரூபா பையன் வாங்கி வச்சுக்கிட்டான். ரைட். இப்போ மறுநாள் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு. இவங்களும் போய் ஆர்வமாக போய் பார்த்தாங்க. ஆனால் பையன் அந்த போட்டியில் கலந்துக்கவே இல்லை. அங்கே ஆடிக்கிட்டான். தம்பி ஏன் நீ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் கலந்துக்கலையா? இல்லைப்பா. ஏப்பா பயமா? என்னப்பா எனக்கு போய் என்னப்பா பயம்? இல்லைப்பா நடிச்சில்ல நல்லா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. வேறு என்ன ராசா அப்படின்னு கேட்குற போது அதுக்கு அந்த பிள்ளை சொன்னான், அந்த பையன் சொன்னான், என்ன தெரியுமா சொன்னான்? அப்பா நான் சுமாராக தான் படிப்பேன், என் ஃப்ரெண்டு சூப்பராக படிப்பான்ப்பா, அவன் போட்டிருக்கிற சட்டை கிழிஞ்சிருந்ததுப்பா, பார்க்க எனக்கு கஷ்டமா இருந்ததுப்பா, இந்த 2000 ரூபா வாங்கிட்டு கொடுத்தப்பா, அந்த 2000 ரூபாயில இன்றைக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்கான்ப்பா பாருப்பா அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த தந்தை அந்த மகனை அழைத்து, மகனே உன்னை நான் கர்ணனாக வேஷம் போட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனடா, நீயே கர்ணனாகவே மாறிவிட்டாயடா என்று அந்த ஆசிரியரும் அந்த தந்தையும் சொன்னாங்கன்னா, இப்படி கருணைவான்களையும் புகழ்வான்களையும் மிக சிறப்பான முறையிலே உயர்த்தி பிடித்து உத்தமர்களாக உயர்த்துவதற்கு வீடை விட இந்த நாடுதான் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பையும் பண்பையும் பக்தியையும் வழங்கி கொண்டிருக்கிறது என்கின்ற நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டுமாய் கேட்டு, வானுக்கு நிலவழகு வண்ண மயிலுக்கு தோகையழகு உண்மையிலேயே கேட்டு ரசித்து உற்சாகப்படுத்துவதிலே இளையாத்தங்குடியிலே எம்பெருமானினுடைய அருளை பெற்றிருக்கின்ற அடியவர் ஒருமக்களே அழகு அழகு அழகு. இது போன்ற நகைச்சுவை சிந்தனை பட்டிமண்டபத்திற்கு எங்களுடைய நாடு ஓற்றும் நாவரசாக இருக்கின்ற நகைச்சுவை தென்றல் மக்கள் கவிஞர் ஐயா அவர்களே அழகு அழகு என்று சொல்லி இனிய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன வேடிக்கைன்னா, இந்த மேடையில் 4 பேச்சாளர் பேசியிருக்காங்க. 4 பேரும் 4 விதமாக வித்தியாசமாக பேசக்கூடியவர்களாக வந்தார்கள். அவங்க பேச்சு வெற்றி அடைந்திருக்கிறது என்றால் கூட்டம் குறைவாக இருந்தாலும் அருமையாக கேட்ட ரசிக பெருமக்களால் தான் அவர்கள் பேச்சு வெற்றி. அவங்க பேச்சு நீங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்க, நமக்கு என்ன அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா முடிஞ்சு வச்சு, நமக்கு என்னென்னா அண்ணனுக்கு 1.5 மணி நேரம் சொன்னேன், அதுவே தேவையில்லை, 3/4 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிருப்போம். ஆனால் நீங்கள் நல்லா கேட்டீங்க. எனக்கு என்ன தெரியுமா, இந்த நீங்கள் நல்லா கேட்டீங்கன்னு பாராட்டுறேன். பற்றிலா ஏன் தெரியுமா பாராட்டுறேன்? இது நீங்கள் கேட்கல சார், நீங்கள் கேட்கல. இந்த இடத்துல நடத்த வேண்டும் என்பது கும்பாபிஷேக குழுவுடைய கொள்கையா? கும்பாபிஷேக குழு இந்த இடத்துல நடத்தணும்னா ஏற்பாடு பண்ணாங்க. இந்த பட்டிமன்றம், சோசமியான பேச்சு, டான்ஸு எல்லாம் இந்த இடத்துல நடத்துறதுக்கா? அவ்வளோ பெரிய மேடையை போட்டு இங்கேயே நடத்துனாங்க. இறைவன் திருவருள், இறைவன் நினைக்கிறான், இறைவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். நினைவு வச்சுங்க, நடக்கும். ஏன் தெரியுமா? அந்த மேடையில் உட்கார்ந்து நான் பேசணும். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உட்காரணும், கேட்கணும். அந்த கனவுல தானே நான் வர்றேன். சிறுவையிலேருந்து புறப்படும் போது அந்த கனவுல கீழே செப்பிட்டு இவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வர்றேன். அந்த கனவு ஏன் நனவாகலை? நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நீ நினைக்கிறதெல்லாம் நடத்துறதுக்கு நான் இல்லடா, நான் நினைப்பதை நடத்துவதற்குத்தான் நீ இருக்கிறாய் என்று நித்திய கல்யாணி அம்பாளும் கைலாசநாதரும் கட்டளையிட்டார்கள். அதனால இங்கே நடத்துகிறோம். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நினைக்காதீங்க, இறைவன் நடக்கிறதா நினைக்கும். இந்த பட்டிமண்டபத்தில் நான் தீர்ப்பாக சொல்றதே என்னமா, இறைவன் நினைப்பது தான் நடக்கும். தயவு செய்து இறைவனிடம் நீங்கள் கோரிக்கை வையுங்கள். நான் இது நினைக்கிறேன், நீ ஆக்கித்தா. அப்ப இறைவன் அடுத்தவனுக்கு தொல்லை இல்லாத கோரிக்கையை மட்டும்தான் நிறைவேற்றி தருவார். பக்கத்து வீட்டுக்காரன் பாலா போடணும்னு கேளுங்க, நான் 15 தேங்காய் உடைக்கிறேன் கைலாசநாதரே, என் பக்கத்து வீட்டுக்காரன் பாலா போடணும்னா ஆக்கிடுவாரா? ஆக்க மாட்டார். நமக்கு புத்தி போட்டுவார். அவனை பாலா போடணும்னா நம்ம பாலங்கணத்தில் டபக்குன்னு வலிக்கி விடுவோம். நம்ம அடிபட்டதுக்கப்புறம் தான் ஆகா நம்ம தேவையில்லாமல் அடுத்தவனை பற்றி நினச்சிட்டோமோ அப்படின்னு நமக்கு ஒரு பாடம் கற்பிப்பார். இதுதான் இறைவன். சார், என்ன துன்பம் வந்தாலும் தயவு செஞ்சு உங்களை பணிவோடு கேட்டுக்கிறேன், இறைவனை நம்புங்கள், யாரையும் நம்பாதீர்கள். இறைவனை நம்புங்கள், நிச்சயமாக நடக்கும். சார், இறைவனால் முடியாதில்ல. எத்தனையோ சாதனைகளை பாடல் பாடி சாதித்தவர்கள் இருக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் தாளத்தால், தமிழால், பாடலால் அந்த இறைவனுடைய அருளை பெறவில்லையா? நாவுக்கரசு பெருமானை சுண்ணாம்பு காலவாயில வைத்து சுட்டார்களே. சுண்ணாம்பு காலவாயில சாதாரணமா? நேற்று கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு, ஏசி ஓடலை, வீட்டில் படுக்க முடியல, தெருவில் உட்காந்துருந்தேன், உட்கார முடியல. நேற்று உண்மையிலே மழையினால அடிச்சிட்டேன், இத்தனை குளிர். ஆனால்
சுண்ணாம்பு காலவாய்க்குள்ளே போட்ட போது அவர் பாடினார், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்குள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. அந்த சுண்ணாம்பு காலவாய்க்குள்ள இருந்து சுட்டரிக்கும் போது அவருக்கு அப்படிப்பட்ட நிழல் கிடைக்குது, அப்படிப்பட்ட குளிர் காற்று கிடைக்குது, ஏசியை விட கிடைக்குது. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? முழுமையாக இறைவனை நம்பினால் எதுவும் நடக்கும். பெரியாழ்வாருக்கு அறுவை சிகிச்சை நடக்கிறது. அறுவை சிகிச்சை நடக்கும் பொழுது இந்த இத்தனாம் தேதி அறுவை சிகிச்சைன்னு கூட்டியார் போறாங்க. அப்ப நான் கொஞ்ச நேரம் பாடல் பாடிக்கொண்டிருக்க மட்டும் அனுமதிக்கணும். அந்த காலத்து வைத்தியர் தானே. இந்த காலத்து பாட்டு பாடுறோம்னா நர்ஸெல்லாம் ஓடி போயிடும். இவன் பாடுறது எவனா கேட்குறான்னு ஓடி போயிடும். நான் ஆஸ்பத்திரியை விட்டே விலகிட்டு போயிடும். அதனால அவன் பாடுறப்பனாரு. சரி சரி பாடுங்க, பாடி முடிச்சதுக்கப்புறம் நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லை இல்லை நான் பாடிக்கிட்டே இருப்பேன் நாள் பூரா, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னாரு. சரின்னு இவர் பாட ஆரம்பித்தார். பாட ஆரம்பித்து ஒரு 10 பாட்டு பாடியிருப்பார். பாடிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பாடவாடினாரு. அது உங்கள் இஷ்டம்னாரு டாக்டர். ஏன்னாரு, ஆப்ரேஷன் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. அப்போ ஆப்ரேஷன் செய்வது அந்த வலி கூட தெரியாமல் நம்மை வாழ வைக்கக்கூடியது இறைவனுடைய திருநாமம் என்பது தெரிகிறதா? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய துன்பங்கள் தீரும். 45, அதாவது திரும்ப உங்களுக்கு சொல்றேன், 45 லட்சம் ரூபாய் இழந்துன்னு சொல்ல மாட்டேன், ஏமாந்து இருக்கிறேனே. ஏமாந்த பிறகும் நான் இன்பமாக வாழ்வதற்கு என்ன தெரியுமா காரணம்? எங்கள் ஊர் பொன்னழையம்மன், அவளை நினைத்து கொண்டே வாழ்கிறேன். அதை பற்றி எனக்கு திருப்பி கிடைக்கும்னு நான் கேட்டதே கிடையாது ஒரு நாள் கூட. துன்பம் இல்லாமல் கவலை இல்லாமல் என்னை வாழவை போதும். ஏன்னா நான் சம்பாரிச்சதா? இறைவன் தந்தேன். 60 வருஷம் பேசினேன், காசு கிடைச்சி, அங்கங்கே வீடு வாசல் கட்டினேன், கொஞ்சம் காசு சேர்த்து வச்சேன், அடிச்சிட்டேன். அப்போ காசு சேர்த்து வச்சேன்னா யாருக்கோ கொடுக்க வேண்டியதை ஒழுங்காக கொடுக்காம வச்சுட்டேன்னு அர்த்தம். ஆமாம், 45 லட்சம் யாருக்கோ கொடுக்க வேண்டியது கொடுக்காம விட்டு பிறகு போன பிறவியில், இந்த பிறவியில் எவனோ அட்ரஸ் தெரியாத ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டேன். இன்பமாக இருக்கேன். என் மகன் சொல்கிறா, அப்பா அந்த இது 45 லட்சத்தை உங்கள் மாப்பிள்ளை எப்படியாவது என்ன 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறோம், எப்படி 45 லட்சத்தை எனக்கு கட்ட போகிறேன்? வா பரவாயில்ல. எதுக்காக சொல்கிறேன்னாக்க, எதுவும் நாம் கொண்டு வரவில்லை, எதையும் நாம் கொண்டு போக போவதில்லை. இடையிட்ட காலத்தில் ஏன் அதை பற்றி கவலைப்படணும்? அந்த சொத்து என்ன, இந்த சொத்து என்ன, அந்த சொத்து சேர்க்கணும், இங்கே சொத்து சேர்க்கணும், அங்கே டெபாசிட் பண்ணணும், இங்கே டெபாசிட் பண்ணணும், இங்கே டெபாசிட் பண்ணணும், டப்போ இதே வாழ்நாள் பூரா சிந்திச்சு வாழவே இல்லை. ரொம்ப பேர் வாழவே இல்லை, வாழ்க்கையை வாழவே இல்லை. ஒரு நாளைக்கு பொண்டாட்டியோட சந்தோஷமா பேசுறானா? சுமார் இப்பதான் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன கணக்கு பார்க்குற? அந்த கணக்கை பாடுறா ஒழுங்கா. வாழ்க்கைன்னா என்ன? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா வாழ்க்கையில் நடுக்கமா. நான் ஒன்று கேட்குறேன், இன்னைக்கு இவ்வளவு நிம்மதியாக நான் இந்த பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்க காரணம் என்ன தெரியுமா? இந்த 2 வரி தான் சார். வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி வாலி ஓடி போனார். எனக்கு வாய்ப்பே இல்லை, இனிமேல் சென்னைக்கே இருக்க மாட்டேன், போறேங்கிறது இந்த பாட்டை கேட்குறாரு. பாட்டை கேட்டோன்னா திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு உலக புகழ் பெற்ற ஒப்பற்ற கவிஞராக வந்தார் என்றால், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நான் என்ன தெரியுமா, அவ்வளவு துன்பம் நடக்கும் போதெல்லாம் நான் ஏன் தெரியுமா சந்தோஷமா இருப்பேன்? என்னோட தான் வைரமுத்து அறிமுகமானார். என்னோட தான் 1975 சத்தியமூர்த்தி பவனில் அறிமுகமானார் வைரமுத்து. அவர் இன்னைக்கு 7000 கவிதை எழுதிட்டாரு, 7-8 விருது வாங்கிட்டாரு, பெரிய பெரிய புகழ் பெற்றுட்டாரு. நான் இன்னைக்கு வரைக்கும் பொறாமப்பட்டதில்லையே. வைரமுத்து இப்படி வந்துட்டாரே, நம்ம இப்படி வரலையே, சினிமாவில் பாட்டு எழுதலையே. நான் சினிமாவில் பாட்டு எழுத மாட்டேன்னு வந்தவன், நான் ஏன் அவர் மேலே பொறாமப்படுறேன்? உத்தமவில்லன் படத்தில் என்னை வசனம் எழுத சொல்லி நடிக்க சொன்னார், நடித்தேன். அவருடைய அந்த பட உலகம் எனக்கு பிடிக்கல. 2வது படத்தை கூப்பிட்டாரு, வரலைன்ட்டு வந்துட்டேனே. நான் ஏன் அவர்த்த பொறாமப்படலை? ஏன் தெரியுமா? அப்படி நான் பொறாமப்பட்டிருந்தா இந்த 4 பேர் எனக்கு கீழே பேசுறதுக்கு கிடைச்சிருக்க மாட்டேன். இந்த பெரிய பட்டிமன்ற வாய்ப்பு, எவ்வளவு பெரிய நகரத்தார் இனத்தினுடைய முதல் கோயிலே பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குமா? அந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறான் என்றால் இறைவன், நான் பொறாமப்படாதனால. ஏன் தெரியுமா? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. எனக்கு கீழே பேசுறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கேன். எனக்கு கீழே பேசுறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கல்ல, அந்த நிம்மதி தான். எல்லாம் நம்ம மேலே பார்க்கக்கூடாது. தயவுசெய்து உங்களுக்கு கும்பிடு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து மேலே பார்க்காதீங்க.
அவங்க அப்படி இப்படி அவர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் மாடி மாடியாக கட்டுறேன், நம்மளோட செங்கல்லாம் உதிருது, ஏன் கவலைப்படுற? சரியா சிமெண்ட் வச்சிருக்க மாட்டேன், உதிருது. நீ ஏன் இப்போ அதை பற்றி கவலைப்படுற? உதிராது, நிம்மதியா இருக்கு. இதுக்கு ஏன் சார் கவலை எதுக்கு தான் படுறது? கவலையே படக்கூடாது சார். சார் ஒரு இறப்புக்கு கூட கவலைப்படக்கூடாது என்று சொல்றாரு. பட்டினத்தடிகள் சொல்லலையா? அரிசியோ நானுடைய நாத்தாளனுக்கு வரிசையிட்டு பாராமல் ஒரே ஒரு வரியில அத்தனை கோடி செல்வத்தையும் தூக்கி எறிந்து விட்டு கோவணத்தை கட்டிட்டு ஒரே நிமிஷத்துல அந்த ஊர்ல பிச்சைக்காரன் ஆனாரியா? உலகத்துல முடியுமா? யாராலும் முடியுமா? அப்ப ஏன் கவலைப்படணும்? அது குடும்ப சூழ்நிலையா இருக்கட்டும், வெளிவட்டார சூழ்நிலையா இருக்கட்டும், உலகத்திலே இந்த குழந்தைகளை வளர்ப்பதை மட்டும் சரியா இருந்துங்க. ஏன்னா நீங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா தாங்குவீங்களா? பெண்களை சொல்றேன், பெண்களை பத்தி யாரோ குறை சொன்னீங்க. இனிமே நான் இருக்க மேடையில பெண்களை குறை சொல்லாதீங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன். யாரா சொன்னது? பெண்களை குறை சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் சார். ஏன் தெரியுமா? அவங்கள மாதிரி தியாக உள்ளங்கள் உலகத்திலேயே கிடையாது. ஞாபகத்தில் விளையாட்டுக்கு சொல்லல, அந்த தியாக உள்ளம் மாமனார், மாமியார், புருஷன், புள்ள வாழ்நாள் முழுவதும் யாருக்கோ ஒருவனுக்கு அடிமைப்பட்டே கிடக்கிறார்கள். பிறந்ததிலிருந்து அப்பன் ஆத்தா சொன்னபடி கேட்கணும். அங்கிட்டு திரும்பக்கூடாது, இங்கிட்டு திரும்பக்கூடாது. அவனை பார்த்து ஏஞ்சிருச்சேன், இவனை பார்த்து ஏஞ்சிருச்சேன், கொமட்டில் குத்துவேன், ஒழுங்காரு, பாவாடை ஒழுங்கா கட்டு, லேசாக விளையிடக்கூடாது, பாவாடை ஒழுங்கா கட்டு. அதனால இப்போ ட்ரௌசரே போட்டுக்கிட்டு தெரியுது. அது ஏன் இப்படி பாவாடை ஒழுங்கா கட்டு ஒழுங்கா கட்டு நீங்கள் திட்டினால ட்ரௌசர் போட்டுக்கிட்டு தெரியுதுங்க. கண்டிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? பேசாத, அவங்களோட பேசக்கூடாது. என்ன சிரிப்பு? ஒரு மக சிரிக்கக்கூடாதுன்னு சொல்ற உலகம் இந்த உலகம் தானையா? சிரிச்சா என்ன கெட்டு போயிடும்? அதுக்கு ஒருத்தர் எழுதிட்டு போயிட்டான், பொம்பளை சிரிச்சா போச்சு, போயில விரிச்சா போச்சுன்னு. எவனோ ஒருத்தர் மகாபாரதத்தை பார்த்து எழுதிட்டு போயிட்டேன். மகாபாரதம் எல்லா இடத்துலையும் நடக்கும். அதனால நான் சொல்றேன், தம்பி அழுத கண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீர் விடுறேன். இப்போ என் பேரன் அழுதேன், தாங்க மாட்டேன்னு என் மனைவி தூக்கிட்டு போயிருக்கா. அப்ப என்ன பாடுவா தெரியுமா? அவன் விட்ட கண்ணீர், தம்பி அழுத கண்ணீர் ஆறாக பெருகி ஆனை குளித்தேறி வாய்க்காலாய் ஓடி வழிப்போக்கர் வாய் கழுவி இஞ்சிக்கு பாய்ந்து எலுமிச்சை வேரோடி. எது? மகன் விட்ட ஒரு சொட்டு கண்ணீர். எலுமிச்சை வேரோடி மஞ்சளுக்கு பாய்ந்து மருதோன்றி வேரோடி வாழைக்கு பாய்கையிலே வற்றியதான் கண்ணீரும் தாழைக்கு பாய்கையிலே தழும்பியதான் கண்ணீரும். ஒரு சொட்டு கண்ணீர் கங்கையாறு மாதிரி போகுதுப்பா. இப்படி ஒவ்வொரு வீட்டிலையும் கண்ணீர் விட்டா காவேரி நதியே தேவையில்லையே. அந்த அளவுக்கு ஒரு தாயினுடைய உள்ளம் தன் பிள்ளையினுடைய கண்ணீரை பார்க்க மாட்டேங்கிறேன். அப்ப அந்த பிள்ளை எப்படி வளரணும்? அவன் வளர்ந்து பெருசா வந்தோன்னு என்ன சொல்ற? தாம்பளம் அந்த அடுத்த விட்டு அம்மா கொடு, அடுத்த மாமா கொடு, பக்கத்து விட்டு எல்லாருக்கும் கொடு, கொடுத்து 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 கொடுக்கும் போது சிரித்து கொண்டே கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தாய் இல்லையா நீ? மற்றவனுக்கு கொடுக்கும் போது சிரித்து கொண்டே கொடுக்க வேண்டும், முகத்தை வெறுத்துக்கிட்டு கொடுக்கக்கூடாது. அதை கற்றுக் கொடுத்தது யாரு? தாய் தானே. அந்த தாய் என்ன பண்றா? 5 வயசு 6 வயசு அட சனியனே குரங்கு, உன்னைய பெற்றதுக்கு ஒரு கல்லு பிள்ளையார பெற்றிருக்கான். குரங்கு சனியன், குரங்கே சனியனையா? கண்ணே மணியே மரகதமே முத்தே அப்படி சொல்லணும் பிள்ளைய. அப்பதான் கண்ணே மரகதமே வருவேன். குரங்கே சனியனா தப்பிக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா பயலையும் குரங்கே சனின்னு சொல்லித்தேன், தப்பிக்கிட்டே கிடக்கேன் பூரா. அதனால வாழ்த்தும் போது நல்லா வாழ்த்துங்க, நல்லா வாழ்த்துங்க. அடுத்த வீட்டு சனியனோட சேராத, பக்கத்து வீட்டு குரங்கோட சேராத. ஏன் சொல்றீங்க? சேர்ந்தா என்ன? வள்ளியப்பன் சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டு குரங்கோட சேர்த்து உன்னுடைய பண்பாடு உள்ள பிள்ளை திருத்தட்டுமே. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், அதனால குடும்பத்தில் சில குறைகள் இருக்கு. சில குறைகள் இருந்தால் கூட வெளிவட்டாரத்திற்கு வந்ததால் தான் செஸ் போட்டியில் பெரிய ஆளாக வந்துச்சு. காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் ஆனார், காமாட்சியா இருந்தவர். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், எந்த பிரச்சனையும் இல்லை. நாற்றங்காலிலே இதான் தீர்ப்பு. நாற்றங்காலிலே ஒரு பயிர் நன்றாக இருந்தால், நாற்றங்காலிலே நஞ்சை நிலத்திலே பயிர் நன்றாக இருந்தால் அந்த நாற்றை பிடுங்கி எந்த நிலத்திலே நட்டாலும் நன்றாக வளரும். நாற்றங்காலிலே அந்த பயிர் சரியாக இல்லை என்றால் நீ எந்த நிலத்திலே நட்டாலும் சரியாக வராது. அதான் நாற்றங்கால் என்பது வீடு. அந்த வீட்டிலே குழந்தையை நீ சரியாக வளர்த்தால் திருநீர் பூச சொல்லி, திருவாசகம் படிக்க சொல்லி, பிரகாரம் வர சொல்லி, 3 பிரகாரம் சிவன் கோயிலவா, அம்மன் கோயிலவா, மாரியம்மன் கோயிலவா என்று பக்தியை வளர்க்கக்கூடிய இடம், பண்பாட்டை வளர்க்கக்கூடிய இடம் வீடு தான். குடும்ப சூழ்நிலை தான், தாய் தந்தை தான். தாய் தந்தை கையிலே தான் இருக்கிறது. எந்த பிள்ளையாவது வெளி உலகத்திலே கெட்டு போயிருந்தால் அது தாய் தந்தை ஒழுங்காக வளர்க்காத பிள்ளை என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு
நல்ல வாய்ப்பை தந்தார்கள். அதனாலே பக்தியையும் பண்பாட்டையும் மாணவர்களும் குழந்தைகளும் வளர்ப்பும் இடம் குடும்ப சூழ்நிலையை தீர்ப்பு வழங்கி நல்ல வாய்ப்பளித்த சான்றோர் பெருமக்களுக்கும் கும்பாபிஷேக குழு செயலாளர் அண்ணன் SLN பெரியண்ணன் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி, நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி முத்துராமண்ணன் அவர்களுக்கும் குழுவினருக்கும் நன்றி பாராட்டி, எங்கள் காசிநாதன் இவ்வளவு நேரம் இருந்து சிறப்பித்ததற்கு அவர்களுக்கும் நன்றி பாராட்டி, அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. ஒரு சின்ன செய்தி. போன கும்பாபிஷேகத்திலும் நான் இந்த 14 வருஷம் முன்னாடி பேசினேன். அதற்கு முந்தைய கும்பாபிஷேகத்திலும் இங்கே பேசியிருக்கேன் என்ற மகிழ்ச்சியான செய்தி, அந்த அழைப்பும் நான் வைத்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கும்பாபிஷேகத்திலும் பேசுவேன்.